ரொம்பவும் சக்சஸ்ஃபுல்லா அவங்க வந்து அவங்களுடைய கரியரை பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மேம் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸா ஷீ இஸ் 100% ஷீ இஸ் பில்டிங் ஆம்பே பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபுல்லாவே இறங்கி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஷீ இஸ் நாட் ஒர்க்கிங் வித் ஐடி ஃப்ரெட்டர்னிட்டி பிகாஸ் ஷீ நோஸ் தட் ஷீ இஸ் காட் அ லாட் ஆஃப் கமிட்மெண்ட் ஹியர் இன் ஆம்பே பிசினஸ் இட் செல்ஃப். அதனால ரெண்டு பேரும் ரொம்ப சிறப்பா இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஒன் பாயிண்ட் டு நோட் இஸ் தட் இன்னைக்கு டானிசன் சார் ரொம்ப அழகா சொன்னாரு. 2 things. Okay, one is that they are living in Bangalore. Okay, that is because of the work. அவங்களோட வேலை நிமித்தமா அந்த இடத்துல அவங்க இருக்காங்க. பட் ஆம்பே ஆப்பர்ச்சுனிட்டி பாத்தீங்கன்னா இட் இஸ் ஏரியா அக்னாஸ்டிக். ஸோ நீங்க பார்க்கலாம் எங்க இருந்தோம்னா நம்ம இந்த பிசினஸ் பில்ட் பண்ணலாம். ஸோ டிஜிட்டலை வந்து பாத்தீங்கன்னா இவங்க அந்த அளவுக்கு சிறப்பா அடாப்ட் பண்ணிருக்காங்க. அது மாத்திரம் இல்ல கோர் பிளஸ் அடாப்ஷன் வந்து ரொம்பவும் ஃபேண்டாஸ்டிக்கா அவங்க பண்ணிருக்காங்க. நிறைய ஏர்லி இன்சென்டிவ் ஏர்னர்ஸ் இருக்காங்க அவங்க டீம்ல. டெவலப்பிங் ஏபிஓஸ் இருக்காங்க, பில்டிங் ஏபிஓஸ் இருக்காங்க. ரைட், ஐ மீன் பை சேயிங் தட் பிஎஃப்ஐ அண்ட் பிபிஏன்றதான அசெட்ஸ் நிறைய அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. அண்ட் பர்சனலி ஸ்பீக்கிங் அவங்களுடைய கன்சல்டேஷன் டெக்னிக் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் அப்சல்யூட்லி அமேசிங்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுடைய கன்சல்டேஷனுடைய அந்த 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 வாயிலாவே நீங்க பாத்தீங்கன்னா she will be able to close around 300-500 நியூட்ரலைட் பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப அழகா பண்ணுவாங்க. அது மாத்திரம் இல்ல, எனி டைம் we try to call her and connect with her, she is always engaged helping her ABOs how to do the consultation. இவங்களே கூட கன்சல்டேஷன் பண்ணி கொடுத்து அந்த ஹியூஜ் வால்யூம் அண்ட் மொமெண்டம் வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. and that is one of the primary reason how she's been able to increase the profitability and sustainable business growth வந்து இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. So today we're going to listen that success story from the couple. So without wasting much of any time, I would like to invite both Karthik sir and Gayatri ma'am on the virtual stage. So let's all give them a virtual applause and invite them on the floor. Over to you, sir. Thank you so much for joining us and congratulations. Thank you so much, Yoga. Thank you so much. Thank you. Sanjit, you want to say something? Yeah. Say. Hi, everyone. Hi, everyone. Welcome. Thank you. Very good. So he was just asking all of us to go camp. So wonderful, wonderful. Actually, speechless. Recognition வந்து முடிஞ்சிருச்சு எங்களுக்கு. சொல்ல போனா வந்து our parents spoke, our family spoke. அம்மா அப்பா எங்களோட அப்ளைன்ஸ், they are the family. our second parents are our appliance. எல்லாரும் பேசியாச்சு. பிளாட்டினம் ரெகக்னிஷன் அப்போ 2 அம்மா அப்பாவும் எங்க கூட இருந்தாங்க. we miss them here. அம்மா அப்பா, I know you both are listening to us. நாங்க பேசுறத கேக்குறீங்க. உங்களை வந்து ரொம்ப மிஸ் பண்றோம் எங்க. பட் எங்களுக்கு தெரியும் உங்களோட blessings இருக்கு. and we definitely miss our upline mentors Satish Akila and Dani sir and ma'am here in Bangalore. but கண்டிப்பா உங்களோட blessings எங்க கூட எங்களுக்கு கண்டிப்பா தெரியும். சோ எவ்வளவு ஒரு சூப்பரான விஷயம் இல்லையா, எவ்வளவு ஒரு எக்ஸலண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நான் வந்து அரௌண்ட் 12 இயர்ஸ் வந்து ஐடில ஒர்க் பண்ணிருக்கேன். கார்த்திக் வந்து இட்ஸ் பீன் 15 இயர்ஸ் that is with IT. and இது வரைக்கும் we have got different awards in office. அந்த மாதிரி employee of the quarter, அது இது அப்புறம் ப்ரொமோஷன்ஸ் இது மாதிரிலாம் வந்திருக்கு. பட் என்னோட இமீடியட் மேனேஜருக்கு எங்க அம்மா அப்பா பேர் கூட தெரியாது. பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் நமக்கு நம்ம குழந்தைய காட்ட முடியுது, நம்ம அம்மா அப்பா பேச முடியுது. எவ்வளவு ஒரு வண்டர்ஃபுல்லான ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. நான் வந்து ஜஸ்ட் போன்ல, அதுவும் எப்படின்னா ஐடிலாம் வந்து I'm not putting down the industry, but I'm telling you my experience. Okay, so ப்ரொமோஷன்லாம் வந்தது அப்படின்னா சீக்கிரட்டா கூப்பிட்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் வந்திருக்கு, இந்த குவார்டர்ல இவ்வளவுதான் பட்ஜெட், ஸோ உங்களுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கோம், உங்க கலீக்ஸ் கொடுக்க முடியல, ஸோ கீப் இட் அஸ் அ சீக்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஹியர் டுடே வி ஆர் செலிப்ரேட்டிங். திஸ் இஸ் அ வண்டர்ஃபுல் ஃபோரம். எவ்ரி மந்த், எவ்ரி வீக் தெர் இஸ் செலிப்ரேஷன். ஒவ்வொரு பிஎஃப்ஐ ஏர்னர்ஸ், பிபிஐ ஏர்னர்ஸ், சில்வர், கோல்ட், பிளாட்டினம், எம்ரல்ட், டைமண்ட்னு சொல்லிட்டு அவ்வளோ செலிப்ரேஷன் அண்ட் அவ்வளோ ஒரு செலிப்ரேஷன் நமக்கு மட்டும் இல்ல, நம்ம என்டையர் ஃபேமிலிக்கும் இருக்கு. This is a beautiful feeling. I hope every one of you, நீங்க இந்த கால்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க வந்து உங்களோட அம்மா அப்பா வந்து இந்த ஃபோரம்ல பேசுற மாதிரி, உங்க குழந்தை வந்து எல்லாருக்கும் ஹாய் சொல்லி கோ கிரவுன் அம்பாசிடர் சொல்ற மாதிரி நீங்க விஷுவலைஸ் பண்ணிருப்பீங்க நாங்க நம்புறோம். That is what we wanted to give you. This business is all about hope. This business is all about belief. எங்களுக்கு நிறைய பிலீஃப் கிடைச்சது. நாங்க புதுசா வந்தப்போ சதீஷ் அகிலா, டானி சார் மேம பார்த்தோம், நிறைய அதர் லீடர்ஸை பார்த்தோம், அவங்க க்ரோ ஆகிறத பார்த்தோம். எங்களாலையும் முடியும், நம்மளும் வந்து இந்த விஷயங்கள்லாம் அவங்க பண்ண விஷயங்கள்லாம் பண்ணா நம்மளாலையும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம். So with this note, I'll just pass it on to Karthik. Thank you so much. Hi everyone, Karthik here. Thank you so much everyone. We are overwhelmed. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. So Gayatri சொன்ன மாதிரி we want you to visualize your platinum and founder platinum, or உங்களோட நீங்க வந்து உங்களோட
platinum and founder platinum break பண்றது கூட நீங்க விஷுவலைஸ் பண்ணோம். And that is our ultimate goal. We want to give you hope, right? So நாங்க எங்களால பண்ண முடியும் அப்படின்னா definitely it's absolutely possible for all of you here. And definitely வந்து all of you are going to make it happen. So believe it and definitely வந்து அதை விஷுவலைஸ் பண்ணுங்க. So just want to give you a quick introduction about us. Karthik and Gayatri, and definitely நீங்க if you're there in the business for some time, எங்களோட platinum recognitionல பார்த்திருக்கலாம் or gold recognitionல பார்த்திருக்கலாம். We have shared our story, and Amway வந்து it's beautiful forum, and I mean in the recognitions they also save it, and you can access it anytime. So அது வந்து Amway தமிழ்நாடோட YouTube இருக்கு. So you can definitely go ahead and watch it. And just a quick background, நான் வந்து ஐடில ப்ராஜெக்ட் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். I have close to 15 years of experience in IT industry. நான் வந்து சின்ன வயசுல இருந்து I want to build a business. ஒரு பிசினஸ் மேனா இருக்கணும் அப்படின்றது தாட் ஏதோ ஒரு இதுல வந்து மைண்ட்ல வந்து நல்லா பதிஞ்சிருச்சு. பிசினஸ் பீப்புளுக்கு தான் வந்து நல்ல லைஃப் ஸ்டைல் இருக்கு, அவங்களால டைம் கண்ட்ரோல் பண்ண முடியும், மணி கண்ட்ரோல் பண்ண முடியும், அண்ட் தே ஹேவ் மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் மைண்ட்ல நல்லா பதிஞ்சிருச்சு. அண்ட் சின்ன வயசுல இருந்து ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு டு இட். நிறைய விஷயம் யோசிச்சுட்டே இருப்பேன், அதை பத்தி யோசிச்சுட்டு இருப்பேன். அண்ட் ஐ ரிமெம்பர் நாங்க காலேஜ்ல ட்ரிப்ஸ் எல்லாம் போகும்போது கூட when friends are having fun, I'll be thinking about எப்படி இதெல்லாம் பண்றாங்க, I'll be trying to grab some information. எப்படி இதெல்லாம் வந்து எப்படி ரன் ஆகுது, எப்படி நம்ம இந்த மாதிரி பிசினஸ் பண்ண முடியும், அந்த மாதிரி தாட்ஸ் நிறைய இருக்கும். ஸோ ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு பில்ட் பிசினஸ். காலேஜ் படிக்கும் போதே கொஞ்சம் ஸ்பேர் டைம்ல மணி எல்லாம் மேக் பண்ணிட்டு இருந்தேன், நிறைய லேர்ன் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் காலேஜ் முடிச்சு when I was thinking about making full time business பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது there were a lot of challenges obviously. இல்லையா, ஒருத்தர் பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது நிறைய factors which stops them building the business. ஒரு கீ ஃபேக்டர் பார்த்தா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டெஃபினட்டா ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். காலேஜ்ல நான் படிக்கும் போது நான் பண்ண மாதிரி கண்டினியூ பண்ண முடியாது ஆஃப்டர் தி கிராஜுவேஷன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஓகே சரி, இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது ரெடி பண்ணி அரேஞ்ச் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிடலாம், பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சா கூட people are not ready to support, right? உங்களோட ஃபேமிலி சர்க்கிளையோ உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோ கூட மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் they will not come forward and support. ஏன் அப்படின்னா அவங்களும் அந்த பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. we will become a competitor இல்லையா? ஸோ அது வந்து ஒரு டெஃபினட்டா தட்ஸ் a big challenge. and support வந்து யாரு ஃபார் எக்ஸாம்பிள் அப்பா வந்து he was a businessman, ஒரு பில்டிங் மெட்டீரியல்ஸ் ஹார்ட்வேர் ஷாப் வந்து வச்சிருந்தாரு. ஸோ அவர் வந்து எங்கேயாவது வெளியில போகணும் அப்படின்னா அந்த டேபிள்ல யார் வந்து கவுண்டர்ல உட்கார போறாங்க அப்படின்றது he'll be thinking a lot, right? ஸோ யாராவது ஒருத்தர் ட்ரஸ்டான பர்சன் வந்து ட்ரஸ்டட் பர்சன் வந்து அங்க இருக்கணும், அண்ட் தே ஷுட் பி சப்போர்ட்டிங் யூ. அந்த மாதிரி நிறைய சப்போர்ட் வந்து வேணும், ரைட்? ஸோ இது எல்லாமே ஓகே, ரிஸ்க் எடுக்க ரெடியா இருக்கேனா அப்படின்னா வேணாம், பயம், ரிஸ்க் நிறைய இருக்கு. அண்ட் டைம், ரைட்? ஐ ஹாவ் டு புட் இன் மை 100% டைம். நிறைய மணி இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னா ஆப்வியஸ்லி இல்லையா? ஸோ டைம் வந்து நான் அங்க போடணும். Okay, so that is also a lot of thing, I mean, manpower வந்து ரொம்ப critical, yeah. So you have to take care of your employees. Okay, so it's not easy to manage employees. So இந்த மாதிரி நிறைய challenges. So அப்பா சொன்னாரு, go ahead and ஒரு ஜாப் வந்து ஒன்னு வாங்கிக்கோ. இன்ஃபேக்ட் ஆன் கேம்பஸ்ல செலக்ட் ஆயிருந்தேன், and I decided to take that offer letter and started working. So ஒர்க் பண்ணிட்டே ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு we were thinking, and by the time we were also committed, and நாங்க வந்து நிறைய விஷயம் பேசிப்போம். we have to learn together. நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டே பார்ட் டைம்ல MBA வந்து பண்ணணும், we have to learn together, and business வந்து பெருசா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்க Amway பிசினஸ் வர போறோம் அப்படின்றது வந்து தெரியாது, பட் we have to learn and grow together அப்படின்ற ஒரு விஷயம், ஒர்க் டுகெதர் அண்ட் grow together அப்படின்ற தாட் எப்பயுமே இருந்துட்டே இருந்துச்சு. we used to talk a lot about it, right? So நிறைய விஷயம் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கும்போது I think God answered our prayers. Best of the best business opportunity, we got it. And ஒரு என்னோட ரூம்மேட் வந்து he is my main sponsor. அவர் வந்து இந்த மாதிரி ஒரு business opportunity இருக்கு அப்படின்னு சொன்னாரு, and he said somebody is coming to Bangalore from Chennai. அவர் வந்து business opportunity பத்தி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சிருந்தாரு. So I remember one fine Sunday morning நான் வந்து போயிட்டு I saw the business plan. நான் வந்து அவரோட ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. ஓகே, ஸோ நான் வந்து ஐடியில் இருக்கேன், நான் ஒர்க் பண்ணிட்டு ஐடியில் க்ரோ ஆகணும்னு நினைக்கிறேன். ஆனா வந்து ஆல்ரெடி வந்து ஐடியில் சக்சஸ்ஃபுல்லா இருக்க ஒருத்தர் வந்து இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு அவரோட ஸ்பேர் டைம்ல, ரைட்? ஸோ நிறைய விஷயம் என் மைண்ட்ல ஓடிட்டு இருந்தது. ஸ்பேர் டைம்ல பிசினஸ் பண்ண முடியுமா? ஓகே, சூப்பர். ஸோ சண்டே என்ன பண்ண போறோம்?
nothing productive இல்லையா? ஸோ அந்த ப்ரொடக்டிவிட்டி இல்லாம வந்து ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். ஒய் நாட் பிஸ்னஸ், ரைட்? சாட்டர்டே சண்டேஸ் அண்ட் ஈவினிங்ஸ்ல வந்து ப்ரொடக்டிவா இல்லாம நம்ம வந்து இருக்கிறத வந்து அந்த டைம் வந்து we are going to convert and build a business அப்படின்ற ஒரு விஷயம் புரிஞ்சுது. And we have decided to go ahead and start the business. Of course we did some analysis. நான் வந்து நிறைய பிசினஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தேன். இந்த பிசினஸ் வரதுக்கு முன்னாடி மேன்பவர் கன்சல்டன்சி, இந்த டெக்ஸ்டைல்ஸ்ல கொஞ்சம் சின்ன இதெல்லாம் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அதுல வந்து நிறைய சேலஞ்சஸ் எல்லாம் நான் பார்த்துருந்தேன். ஸோ இந்த பிசினஸ் வந்து எனக்கு ஈஸியா புரிஞ்சுது, ரைட்? ஸோ நிறைய விஷயம் வந்து இந்த மாதிரி எல்லாம் பார்த்தவங்களுக்கு வந்து ஓகே இந்த பிசினஸ் ரொம்ப இதுவா இருக்கு, ஈஸியா இருக்கு. I mean, I took some time to understand. நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டேன், நிறைய இன்ஃபர்மேஷன் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதெல்லாம் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டனால I was able to compare. So what I would recommend is, if you are new here, இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த பிசினஸ்ல நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சில காம்பனன்ட்ஸ்லாம், ஒரு சில ஃபேக்டர்ஸ், அதெல்லாம் வந்து மற்ற பிசினஸ் பண்றதுக்கும் இந்த பிசினஸ்லயும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி பாருங்க. ஸோ ஐ வாண்ட் யூ டு கம்பேர் Amway business opportunity with any other traditional business, any conventional business oda compare பண்ணி பாருங்க, right? So by the time you complete your analysis, I'll tell you something, நீங்க இந்த business பெருசா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுவீங்க. Okay, so that's how I also started the business, and from that time the journey was beautiful, right? So lot of people to support us, கூட ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. எங்க கிடைக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி? நிறைய விஷயம் வந்து பார்த்திருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபேமிலி நாட் ரெடி டு சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா இங்க அப்ளைன்ஸ் they are traveling from Chennai to Bangalore, சென்னையில இருந்து பெங்களூருக்கு டிராவல் பண்ணி they are giving us the information, they are training us, and எங்க போய் Amway trainings கத்துக்கணும், Amway ஸ்டோர் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கூட்டு போய் காமிக்கிறது, ப்ராடக்ட்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் நிறைய கொடுக்கிறது, பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி பண்ணணும், எப்படி வந்து பீப்புள் கிட்ட மெசேஜ் கன்வே பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனை வந்து நமக்கு ஷேர் பண்ணிட்டு they are providing a support, right? So நமக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணிட்டு விட்டுறாங்களா? இல்ல, once we have a budding team இல்லையா, so நம்ம டீம் வந்ததுக்கு அப்புறம் they are அடுத்த லெவல்ல இறங்கி they are helping the team. Okay, so that is one thing which I liked. நான் மட்டுமே இங்க நான் பணம் சம்பாதிக்கல, I'm also helping a lot of other people to make money, right? So which is definitely ரொம்ப 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 ஹாப்பியான ஒரு விஷயம். We are helping a lot of people. So நாங்க மட்டும் found a platform ஆகல, we were able to help find somebody in our organization. அவங்க வந்து platinum போறதுக்கு வந்து we were able to help, and we are going to we have identified a lot of people and we are helping them to go platinum. And here is Gayatri. Hey, hi everyone. என்னோட நேம் காயத்ரி. Quick background about myself. நான் வந்து basically born and brought up in Chennai. அம்மா வந்து கேரளா, அப்பா வந்து சேலம். So but we were settled in Chennai, and சூப்பரா போச்சு. சைல்ட்ஹுட்ல இருந்து வந்து the center of the life அப்படின்னா எஜுகேஷன் தான். ஃபேமிலியில வந்து தாத்தா இஸ் அ வெரி பிக் சயின்டிஸ்ட். அவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து நிறைய அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு. ஸோ எஜுகேஷன் வாஸ் த ப்ரையாரிட்டி. ஸோ அப்படிதான் லைஃப் போச்சு. ஐ டாப் மை ஸ்கூல். அப்புறம் வந்து காலேஜ் போனோம். காலேஜ்ல போனோம்னா அம்மா அப்பா வந்து காலேஜ் போறப்போ they just told me one thing, காலேஜ் விட்டு வெளில வரும்போது காலேஜ்ல வந்து பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்டா வரணும், அதுதான் எங்களோட ட்ரீம் அப்படின்னு அம்மா அப்பா வந்து ஷேர் பண்ணாங்க. So I happened to be the best outgoing student in my college for that year because I wanted to fulfill my amma appa's dream. அப்போ வந்து நான் ஏன் இப்போ இந்த இதை சொல்றேன் அப்படின்னா, அவங்களோட ட்ரீம்காக தான் நான் ஒர்க் பண்ணேன், அவங்களுக்காக தான் நான் வந்து அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் ஆகணும்னு நினைச்சேன். தட் வாஸ் ஆக்சுவலி நாட் மை ட்ரீம். ஆனா when they gave me that award, எங்க அம்மா அப்பா வந்து ஸ்டேஜ் வரல. they were just ஒரு ஓரத்துல லாஸ்ட்ல நின்று அதை பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு எங்களுக்கு முன்னாடி அவங்க பேசுறாங்க. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த எவ்வளவு பேரால இந்த ஒரு விஷயத்த ரிலேட் பண்ணிக்க முடியும்னு எனக்கு தெரியல. திஸ் இஸ் வாட் வி கெட் ஃப்ரம் Amway. ஒரு அவ்வளவு வருஷம் படிச்சுட்டு அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு அந்த ரெகக்னிஷன் யாருனால, ஏன்னா இங்க இருக்கிற எல்லாருமே வந்து நம்ம ஃபேமிலி சப்போர்ட்னால இல்லாம இப்படி வந்து வர முடியாது. கண்டிப்பா அவங்க பிளெஸிங்ஸ், அவங்களுடைய நாட் பிசிக்கல் சப்போர்ட், மென்டல் சப்போர்ட் அது நமக்கு கண்டிப்பா வந்து இருக்கணும். இன் அவர் கேஸ் there is a lot of physical support also அவங்க வந்து பண்ணியிருக்காங்க எங்களுக்காக. ஸோ டெஃபினட்டா வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம நினைச்சு கூட பார்க்கவே முடியாது. ஸோ அப்படி வந்து போயிட்டு இருந்தது. காட் பிளேஸ்ட் இன் கேம்பஸ் பெங்களூர், அதுக்காக தான் வந்து ஜாபுக்காக. ஸோ கார்த்திக் வாஸ் அ பிக் ட்ரீமர். எனக்கு வந்து மைண்ட்ல எங்க தாத்தாவோட லைஃப் ஸ்டைல், ஹி வாஸ் அ பிசினஸ் மேன் ஆல்சோ.
ஸோ அவர் வந்து டிரைவர் வச்சுட்டு காரு பயங்கர ஒரு ஆசம் லைஃப் ஸ்டைல் இருந்தாரு. ஸோ என் மைண்ட்ல வந்து பிசினஸ் மேனா இருந்தோம்னா நமக்கு நிறைய மரியாதை கிடைக்கும், ஒரு பயங்கர ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு, நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் மட்டும்தான் இருந்தது. பட் நான் பிசினஸ் பண்ண முடியுமா, எனக்கு வந்து பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்லாம் நான் பெருசா யோசிக்கல. பட் ஓரத்துல வந்து அந்த ஒரு குட்டி ட்ரீம் வந்து இருந்துட்டே இருந்தது. அதை வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்த அப்புறம் தான் ஐ ஆல்சோ எக்ஸ்ப்ளோர்டட் ஆக்சுவலா. பட் கார்த்திக் வாஸ் அ வெரி வெரி பிக் ட்ரீமர். நிறைய வந்து இது கட்டணும், அது பண்ணணும், பெருசா பண்ணணும் அப்படின்னு பேசிட்டே இருப்பாரு. சோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவருக்கு வந்து காமிச்சவர் வந்து மிஸ்டர் டானிசன் சார் தான். சோ ஹி வாஸ் ஜஸ்ட் ஸ்பீக்கிங் அபவுட் ஹிம் ஆஃப்டர் த ஆப்பர்ச்சுனிட்டி. அவர் வந்து அவர் இப்படி பேசினாரு, அவ்வளோ ஒரு ஆம்வே பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை எவ்வளவு ரெஸ்பெக்டபிளா காமிச்சாரு தெரியுமா, எப்படி வந்து இது பண்ணாரு தெரியுமா. ஸோ வி அண்டர்ஸ்டுட் தட் அவர் எவ்வளவு ப்ரொஃபஷனலா பிரசென்ட் பண்ணாரு தெரியுமா. ஹி வாஸ் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் மிஸ்டர் டானிசன் சார் அண்ட் தட் டே அவர் லைஃப் சேஞ்ச். கண்டிப்பா வந்து எங்களோட God sent messenger தான் அவரு. Thank God we are ever grateful to him. அவர் வந்து இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து எங்களுக்கு காமிச்சாரு. And after that never turning back. Simple thing as his I mean that time we were committed. அப்ப வந்து எனக்கு ஒரே ஒரு எனக்கு பெருசா நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கல, இவர் பார்த்துட்டு வந்து எனக்கு சொன்னதுதான். பட் என் மைண்ட்ல ஒரே ஒரு விஷயம் தான் ஓடிட்டு இருந்தது, நம்மளோட என்டையர் ஃபியூச்சர், நம்ம என்டையர் லைஃப் இவரை நம்பி நம்ம வந்து கொடுக்க போறோம், இவரை கல்யாணம் பண்ணிட்டு இவர் கூட ஸ்பெண்ட் பண்ண போறோம். இந்த ஒரு விஷயத்துல நாம ஏன் இவரை ட்ரஸ்ட் பண்ணி இவரை சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு கேள்விதான் எனக்குள்ள இருந்தது. தட்ஸ் இட். அன்னைக்கு டிசைட் பண்ணதான். டில் நவ் ஐ எம் ஆல்வேஸ் வித் ஹிம் பில்டிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ திஸ் இஸ் a small message for all the ஸ்பவுஸ் அவுட் தேர். ஐ மீன் உங்களோட ஹஸ்பண்ட் இல்ல உங்களோட ஒய்ஃப் இந்த பிசினஸ வந்து தனியா பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் வந்து நீங்க சப்போர்ட் பண்ணல அப்படின்னா, இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்க இல்ல இந்த ரெக்கார்டிங் அப்புறம் நீங்க பாக்குறீங்கன்னா, டெஃபினெட்லி ட்ரஸ்ட் மீ, உங்க ஸ்பவுஸ நம்பி ஒரு 6 months to 1 year யூ சப்போர்ட் தம் இன் த பிசினஸ். யூ வில் see how fast நீங்க எவ்வளவு ஃபாஸ்டா உங்க பிசினஸ் வந்து க்ரோ ஆகுது அப்படிங்கறது நீங்க கண்டிப்பா பாப்பீங்க. திஸ் இஸ் a beautiful பிசினஸ். இந்த பிசினஸ்ல வந்து நிறைய மணி பத்தி நிறைய பார்த்துட்டோம். ஒவ்வொரு செஷன்லயும் வந்து கோர் பிளஸ், பிஎஃப்ஐ, பிபிஐ, சிஎஸ்ஐ, இப்ப வந்து மணிக்கு டர்ட்டே கிடையாது, அவ்வளோ இன்கம் கொடுக்குறாங்க, ஆம்வே அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. பட் அதை தவிர நிறைய இன்டான்ஜிபிள்ஸும் இந்த பிசினஸ்ல இருக்கு, குட்டி குட்டி வேல்யூஸ் வந்து அதை பத்தியும் நாங்க வந்து ஷேர் பண்ண போறோம். பட் தட் இஸ் அ பியூட்டிஃபுல் ஜேர்னி. ஸோ திஸ் இஸ் அ குவிக் பேக்ரவுண்ட் அபவுட் மை செல்ஃப். ஸோ இப்படிதான் வந்து இந்த பிசினஸ்குள்ள வந்தோம். இனிஷியலா பாத்தீங்க அப்படின்னா we were thoroughly excited. ஒன்னு இந்த மாதிரி ஒரு பர்சனை மீட் பண்ணதுனால, ரெண்டாவது வந்து இந்த ப்ராடக்ட்ஸ். வாவ், அமேசிங் ப்ராடக்ட்ஸ். இமீடியட்டா நாங்க ஸ்டார்ட் பண்ண விஷயம், the best thing that we have done, பெஸ்ட் விஷயம் நீங்க என்ன பண்ணீங்க இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, இமீடியட்டா ஒரு செகண்ட் கூட யோசிக்காம நாங்க சொல்றது என்னன்னா, we started using the product. Immediately we started using all the products whatever was affordable for us initially அப்ப வந்துட்டு and எங்களோட நீடுக்கு ஏத்த மாதிரி. So I started using supplements very very close to our heart. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்றேன். And we also started using some artistry products. So நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸோட தங்கியிருந்தேன் ஆக்சுவலா வந்து. ஸோ நான் வந்து வாங்கி யூஸ் பண்றத பார்த்துட்டு அந்த டிஃபரன்ஸ் எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பார்க்க ஆரம்பிச்சாங்க. உன் ஸ்கின் ரொம்ப நல்லா இருக்கே, நீ என்ன யூஸ் பண்ற, 3 monthsல இவ்வளவு டிராஸ்டிக் டிஃபரன்ஸ் வந்து உன்னோட ஸ்கின்ல வந்து வந்திருக்கே, என்ன பண்ற, எப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு தே ஸ்டார்டட் ஆஸ்கிங். அதுக்கப்புறம் என்னோட ஆஃபீஸ்ல என்னோட கொலீக்ஸ் எல்லாம் வந்து தே ஸ்டார்டட் நோட்டிசிங் த டிஃபரன்ஸ். அண்ட் ஐ பர்சனலி ஸ்டார்டட் நோட்டிசிங் அ லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் இன் மை ஹெல்த். என்னோட ஹெல்த் வந்து பாசிட்டிவா வந்து ஐடி கம்பெனில ஒர்க் பண்றதுனால நிறைய சிஸ்டம் முன்னாடி உட்காந்து கழுத்து வலிக்கும், ரொம்ப அப்படியே எண்ட் ஆஃப் த டே வந்து அப்படியே புழிஞ்சு எடுத்த மாதிரி வீட்டுக்கு வருவோம். பட் ஃபார் தீஸ் சப்ளிமெண்ட்ஸ் நிறைய நாள் வந்து மை ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் டு ஆஸ்க் மீ, மை ரூம்மேட்ஸ், எப்படி காலையில போன மாதிரி இப்பவும் அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இவ்வளவு ஆக்டிவா வந்திருக்க அப்படின்னு சொல்லி நிறைய தடவை வந்து வர அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டெஃபினட்டா வந்து தீஸ் சப்ளிமெண்ட்ஸ் அண்ட் திஸ் ப்ராடக்ட்ஸ் ஆர் அமேசிங். நிறைய டெஸ்டிமோனி இருக்கு. அடுத்த நல்ல விஷயம் நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, எங்களோட பேரண்ட்ஸ்க்கு வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம், எஸ்பெஷலி தி சப்ளிமெண்ட் ரேஞ்ச். எங்க அம்மாவுக்கு வந்து பயங்கர மூட்டு வலி இருந்தது. அப்போ ஷி யூஸ் டு ஸ்ட்ரகிள் அ லாட். நைட்டு தூங்கும் போதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, அழுவாங்க. எனக்கு கஷ்டமா இருக்கும், என்னால அந்த வலியை வாங்கிக்கவும் முடியாது, இப்படி அழறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போய் டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்திருக்கோம், நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அங்க. பட் இந்த சப்ளிமெண்ட்ஸை ரெகுலரா எடுத்துட்டு ப்ராப்பரான டயட் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் இன் 1 year's டைம்
we saw drastic difference in her health. எல்லாரும் வீட்டு பக்கத்துல இருக்கிற எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. my mom is actually a teacher. so எல்லாரும் என்ன மிஸ் நீங்க வந்து பயங்கர சூப்பரா நடக்கிறீங்க, இப்போ என்னாச்சு, என்ன மாற்றம் உங்ககிட்ட, நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கும் போது எங்க அம்மா மனசார சந்தோஷமா, நான் வந்து என் பொண்ணு எனக்கு நியூட்ரலைட் சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தா, நான் அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன், அவ கொடுத்த சப்ளிமெண்ட் எல்லாம் சாப்பிட்டு எனக்கு ரொம்ப நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியே we got lot of clients in Nutrilite for not only for knee problems, so many other issues, because உங்களுக்கு இதுக்கு ஒர்க் ஆயிருக்குன்னா நமக்கு எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர ட்ரஸ்ட் பில்ட் ஆச்சு. ஸோ டெஃபினட்டா வந்து இன்னைக்கு நீங்க நியூ பர்சனா இருக்கீங்க, பிராண்ட் நியூவா இருக்கீங்க, இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் செஷன், ஆர் நீங்க லாஸ்ட் 3 months இல்ல 6 monthsல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, இன்னும் நீங்க இந்த பிசினஸ்ல ஒரு ப்ராடக்ட் கூட நான் இன்னும் ட்ரை பண்ணலப்பா அப்படின்னு இருந்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு இந்த செஷன் முடிஞ்சவங்க the first thing I would recommend you is please don't miss out on this quality products. You will be amazed. நான் சொல்றேன் அப்படியே வியக்கா, இந்த மாதிரிலாம் கூட பொருள் இருக்கா, இவ்வளவு குவாலிட்டியான பொருள்லாம் இருக்கா, நமக்கு என்னடா இவ்வளவு நாள் தெரியலையே அப்படின்னு நீங்க எல்லாம் வியக்கிற அளவுக்கு இருக்கும் நம்ம ப்ராடக்ட்ஸ். I can vouch on it any day. and கார்த்திகோட ஹெல்த் ஆல்சோ, he will share his experience about the products. and அவங்களோட அம்மா அப்பாவோட ஹெல்த்லயும் சரி அவ்வளோ டிஃபரன்ஸ் பார்த்தோம். ஸோ இப்படி வந்து பர்சனல் யூஸ் வந்து எங்களுக்கு பயங்கர கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது, எங்களுக்கு வந்து ஒரு பிலீஃப் கொடுத்தது, ஓ இந்த பிசினஸ் வந்து நம்ம இவ்வளோ நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் வச்சுட்டு நம்ம ஈஸியா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் எங்களுக்கு கிடைச்சது வந்து கண்டிப்பா ப்ராடக்ட்ஸை வந்து நாங்க செல்ஃப் யூஸ் பண்ணதுனாலதான். பப்ளிக் யூ கேன் ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். Yeah, sure. Personally Nutrilite வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கு. அண்ட் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து செல்ஃப் யூஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு வந்து அந்த பிலீஃப் லெவல் ஜாஸ்தி ஆகும். ஏன்னா உங்களோட அப்போ வந்து நம்ம மைண்ட்ல இருந்து ஹார்ட்டுக்கு வந்து பிசினஸ் போகும். டெஃபினட்டா அந்த ஷிஃப்ட் நடந்துருச்சு அப்படின்னா I'll tell you something, you will crack this business. It's very very important. So இன்னைக்கு எங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே என்னவா இருக்க போகுது அப்படின்னா, if you are new here, right, so stay back and நிறைய விஷயம் உங்களுக்காக ஷேர் பண்ண போறோம். I'm sure this is going to be very very helpful. Okay, so the first and very very important thing, நாங்க இந்த பிசினஸ் உள்ள வந்தோனே, or நீங்க anybody for that matter, நீங்க பிசினஸ் குள்ள வரும்போது what you're doing is you are becoming a smart consumer. வெளியில நீங்க வெறும் கன்சியூமரா மட்டும் தான் இருப்பீங்க, ஆனா இந்த பிசினஸ் குள்ள வந்தோனே you are going to become a smart consumer, right? என்னது ஸ்மார்ட் கன்சியூமர் அப்படின்னா, வெளியில வந்து நமக்கு வந்து as a consumer நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா, you can buy some product. ஆனா நீங்க பே பண்ற ப்ராடக்ட்டுக்கு வந்து அந்த குவாலிட்டி இருக்குமா அப்படின்னா, I don't think so. It will not be worth for money. பட் இங்க Amway ஓட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே absolutely definitely வந்து it is worth for money. Each and every penny what we pay, it is worth, right? And in the business, in the products வந்து you can compare it, you can evaluate with the market products, right? இதை வந்து ப்ரூவ் பண்ண முடியும். இந்த பிசினஸ் உங்களுக்கு கொடுத்தவங்க ஆகட்டும், இல்ல there are a lot of videos, Amway ஓட வீடியோஸ் இருக்கு. Amway ட்ரைனிங்ஸ்ல வந்து நீங்க வந்து எவிடென்ஷியலா பார்க்க முடியும். யூ கேன் கம்பேர் இட் அண்ட் see இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. வெளில நான் யூஸ் பண்ற ப்ராடக்ட் நான் கம்பேர் பண்ணி பெஸ்ட் ப்ராடக்ட் தெரிஞ்சுக்க முடியுமா? அப்சல்யூட்லி நாட் பாசிபிள், ரைட்? அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் ப்ராடக்ட்ஸ், ரைட்? ஸோ வேர்ல்ட் கிளாஸ் ப்ராடக்ட்ஸ் வித்வுட் எனி டவுட்ஸ். வெளியில வந்து அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னா, எக்ஸ் பிராண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து மேபி an average class product தான் இருக்கும். Okay, so not everybody will get access to a world class products. It's very important. And இதெல்லாத்தையும் விட வந்து இந்த ப்ராடக்ட் very important, cost effective நம்மளோட ப்ராடக்ட்ஸ். டெஃபினட்டா it is not expensive. எல்லா ப்ராடக்ட்டையும் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்க, if you learn the product right, definitely in the product it is cost effective. Okay, and in the product comes with a business opportunity. You are not just a consumer, you are becoming a prosumer. You are going to make money from the product what you are using. That's beautiful thing. So congratulations, you have become a smart consumer. Okay, so நிறைய category of people living in the business in the call la ipo maybe you are a student, right? நான் வந்து ஸ்டூடெண்டா வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி தேடிட்டு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைச்சேன். அண்ட் ஆஃப்டர் த கிராஜுவேஷன் நான் வந்து பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைச்சேன். And நிறைய பேர் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேடிட்டு இருக்கலாம், ஆர் somebody ப்ரொஃபஷனலா இருக்கலாம் நீங்க இந்த கால்ல. அண்ட் you are still thinking what to do, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ரிட்டையர்ட் பர்சனா இருக்கலாம், மேபி you are a homemaker, or you are a women, working women, and you are trying to strike a balance between personal life and your professional life. ஸோ இந்த மாதிரி நீங்க எந்த கேட்டகரியாக இருக்கலாம். மேபி இந்த கால்ல வந்து ஃபுல் டைம் நான் அந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருக்கலாம். ஆர் யூ ஆர் somebody who wants to build a
very big business empire. நான் வந்து அதை பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்ல இருக்கலாம். Is it a right place அப்படின்ற ஒரு டவுட் கூட உங்க மைண்ட்ல இருக்கலாம். You are here to figure out இது வந்து இந்த business right business என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இருக்கலாம். So we are going to talk to you. Okay, so I'll tell you something. When I said, take it as a homework, go back and do your analysis. Compare பண்ணி பாருங்க traditional business உங்களோட professional anything, any profession வந்து நீங்க compare பண்ணி பாருங்க. And I'll tell you, result வந்து Amway business opportunity is the best. Okay, right? So let's say a student, ஒரு ஸ்டூடெண்டா வந்து நீங்க ஒரு opportunity தேடிட்டு இருக்கீங்க, or somebody had invited you here. ஆனா வந்து நீங்க பிசினஸ் பண்றதுக்கு டிசைட் பண்ணல. மோஸ்ட் ஆஃப் த பிசினஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னாலே யூல் பி திங்கிங் எவ்ரிபடி வில் டாக் அபவுட் ஜாப். நல்லா படிக்கணும், நல்ல ஒரு வேலை வாங்கணும், செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் இஸ் நத்திங் கால்ட் எஸ் செட்டில் இன் ஜாப், ரைட்? ஸோ அன்லெஸ் அண்ட் அன்டில் கைண்ட் ஆஃப் ஐ ஷுட் சே நீங்க வந்து ஒரு கம்பெனில போயிட்டு லாங் டேர்ம் வந்து ஒர்க் பண்றதுலாம் வந்து it may not be possible unless and until you are an employee of Amway, right? But not Amway is recruiting everybody, right? நிறைய employees அவங்க recruit பண்ண முடியாது, right? Okay, so absolutely, Amway employees are doing a great job and they are providing a big support for us. Okay, so coming back, students இருக்கீங்க, நான் வந்து ஜாப் தான் போறேன், பட் மேபி ஒரு ஸ்பேர் டைம்ல இப்ப நான் வந்து ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்கம் சம்பாதிக்கலாம்னு வந்திருக்கேன் அப்படின்னா I'll tell you something. I just want to share my screen also. Yeah, hi everyone. Or a technical glitch will resume in 2 minutes. Yoga, in the meantime, can you share any product launches or
any other information till the time they join. Okay, I understand there is a small technical glitch. They are just trying to get connected. So we will just wait for a few minutes. And Vincent, can I just request you to play a couple of videos for us till they join யோகா ஜி us back? கேக்குதா? ஜி கேக்குது ஜி, வாங்க please come in. ஜி Yeah, you audible can you can share the video, Ji. Yeah, sure. Oh, one moment. Now we will connect it from the. Yeah, right? Sorry. எப்போ ஜி டிஸ்கனெக்ட் ஆச்சு? ஒரு 4 minutes இருக்கும் ஜி, 3 minutes 4 minutes இருக்கும், அவ்வளவுதான். Sorry. Okay. Right. So வீடியோ ப்ளே இது ஸ்கிரீன் ஷேர் பண்ண உடனே டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்றேன்னு சொன்னீங்க இல்லையா, அப்போ டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. Just about 2.5-3 minutes தான் ஜி இருக்கும். நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. Okay, sure ஜி. Okay. Please, thank you. 2030 வந்து right, so 2030 நியூவா வந்து 145 million non-farm jobs தேவை, right? So அவ்வளோ ரிசோர்சஸ் வந்து கிராஜுவேஷனை முடிச்சு, என்ஜினியரிங் முடிச்சு, or any degree for that matter முடிச்சுட்டு people will be ready. So many resources will be ready, right? So that is what the last bar shows, right? 2020 பாத்தீங்க அப்படின்னா 474 new jobs வந்து 474 million new jobs வந்து கிரியேட் ஆச்சு, right? So in the 10 years period வந்து how it is going to be அப்படின்னு பாத்தீங்கன்னா, right? So it is obviously increasing. India is going to be 2050 it is going to be the youngest country and நிறைய வந்து working people இருக்க போற country வந்து India. But அவ்வளவு பேருக்கு வந்து நான் ஜாப்ஸ் கொடுக்க முடியுமா, right? So this is the report from McKinsey. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அடுத்த 10 years அனலைஸ் பண்ணி 2030 at least 90 million non-farm jobs, right? Non-farm jobs வந்து கிரியேட் ஆகும், அதாவது non-farm resources வந்து ரெடியா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சோ அவ்வளவு பேருக்கு ஜாப் கிரியேட் பண்ண முடியுமா இந்தியால கவர்மெண்ட்னால, or any other business for that matter? Okay, so last few years வந்து there is a trend, working women வந்து கம்மியாயிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. The reason being, what I feel is maybe they are not able to strike a balance between professional life and personal life. That's why women employees are women are quitting jobs and they are staying back at home. That could be the reason. ஒருவேளை அந்த விமனும் வந்து ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க, we will also join the workforce அப்படின்னா another 55 million jobs வந்து required. So in total it is 145 million non-farm jobs. Can our country produce or give so many jobs? நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப்ஸ் தான் வேணும்னு நினைக்கிறோம். Is it possible for the government to give so many jobs? நம்ம வந்து ஜெனரலாவே மைண்ட் செட் என்ன, படிக்கணும், ரைட், நல்ல வேலை வாங்கணும், செட்டில் ஆகணும். Can the government and the business give so many jobs, right? Okay, so இந்த மாதிரி நான் ஜாப் கொடுக்கணும் அப்படின்னா country வந்துட்டு should grow in a ஒரு 8.5% வந்து GDP every year வந்து grow ஆகணும். இப்போ அவ்வளவு grow ஆயிட்டு இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, the reports say last year வந்து 4.2% grow ஆச்சாம். அப்படின்னா என்ன அர்த்தம், டபுள் த ஸ்பீட்ல வந்து grow ஆகணும், அப்பதான் எல்லாருக்குமே ஜாப் கிடைக்கும். இல்லைன்னா என்ன ஆகும், ரைட்? இல்லைன்னா வந்து grow ஆக முடியாது, ஜாப்ஸ் எல்லாருக்கும் கிடைக்காது, ரைட்? ஸோ லாஸ்ட் இயர் பாத்தீங்க அப்படின்னா, you can see this is 2021, right? ஜாப்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஜூன்ல, let's say let's talk about April, okay? So last year 2019 9,22,430 jobs வந்து கிரியேட் ஆயிருக்கு. Wherein last year it was only 20,164. Maybe இது வந்து because of pandemic corona situationனால அப்படின்னா கூட, so is it possible for us to grow so fast? Overall பாத்தீங்க அப்படின்னா 8,47,549 அந்த white bar அதுதான் நமக்கு வந்து கிரியேட் ஆயிருக்கிறது. But the previous year பாத்தீங்க அப்படின்னா it is huge. Okay, so are we sure இந்த மாதிரி பேண்டமிக்லாம் எதுவும் வராது, countries can create a job அப்படின்றத வந்து நம்ம வந்து ஷூரா சொல்ல முடியுமா? Right? So may not be possible. So the reason why I showed that is
if you are a student here, right? நான் வந்து ஜாப் பத்தி மட்டுமே தான் யோசிச்சுட்டு இருக்க போறேன் அப்படின்னா, this is how the situation is. Why not? கவர்மெண்ட் மட்டும்தான் வந்துட்டு ஜாப்ஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கணுமா? நமக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? Let us go ahead and start the business. Let's build the business. Let's help a lot of other people. இது எல்லாருக்கும் we have to give that information. Boss, don't just get ready for job, right? ஆடு வளர்க்கும் போதே வந்து கசாப்பு கடிக்க போறதுக்கே ரெடி ஆயிட்டு இருக்க கூடாது, right? So there are so many other things. Right? So அதை வந்து நம்ம இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில இருக்கவங்க ஆல்ரெடி புரிஞ்சுக்கிட்டவங்க, we have to take that responsibility and we have to go and spread. We have to help a lot of other people. Okay, so நமக்கு எல்லாமே சொல்லி வளர்க்குறாங்க, இந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க, நல்ல ஜாப் போனா செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. I'll tell you a story. There was a farmer. அந்த farmer வந்து he was climbing a mountain. மலைக்கு மேல போயிட்டு அவர் பாக்குறாரு, he was taking some rest, he was relaxing. அப்போ வந்து he was noticing ஒரு நெஸ்ட் ஒன்னு பாக்குறாரு. அந்த நெஸ்ட்ல வந்து முட்டை இருந்திருக்கு. there was a eagle egg. அந்த ஈகிளோட முட்டை அங்க இருந்திருக்கு. இவர் அதை தொட்டு பாக்குறாரு, கொஞ்சம் வார்மா இருக்கு. ஸோ அவருக்கு தெரியுது, ஓகே இந்த முட்டை வந்து ஹேட்ச் பண்ணி வெளில வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அங்க வந்து மாம் ஈகிள் அவங்களோட சிப்ளிங்ஸ் யாராவது வராங்களா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பாக்குறாரு அந்த ஃபார்மர். அவரோட அங்க வெயிட் பண்ணி பாக்குறாரு, யாருமே வரல. இட்ஸ் கைண்ட் ஆஃப் abandoned nest. ஓகே, இந்த முட்டையை வந்து நம்ம வந்து எடுத்து நம்ம ஏதாவது இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. அவரோட இன்டென்ஷன் என்ன? we have to go help this அப்படின்ற ஒரு தான் தாட். அவர் என்ன பண்றாரு, அந்த முட்டையை எடுத்துட்டு போய் அவரோட ஃபார்மிங் லேண்ட்ல இருக்க அந்த சிக்கன் யார்ட்ல வந்துட்டு அவர் கொண்டு போய் அந்த கோழியோட இதுல வைக்கிறாரு, அந்த நெஸ்ட்ல வைக்கிறாரு. அங்க கோழியும் என்ன பண்ண ஆரம்பிக்குது அப்படின்னா, இட் இஸ் கம்மிங் அண்ட் ஹேட்ச் பண்ணி அது வந்து அது முட்டையா ஒரு வெடிச்சு அது ஈகிள் வெளில வருது. பட் அங்கதான் வந்து சேலஞ்ச் ஸ்டார்ட் ஆகுது. அது வெளில வந்து அது யாரோட வாழ போகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சுத்தியும் இட்ஸ் சிக்கன்ஸ், right? So most of us are like that. We are graduating, நம்ம படிக்கும் போதே ஜாப் ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் ஜாப் பேசுறாங்க, லெக்சரர்ஸ் ஜாப் பத்தி பேசுறாங்க, எவ்வளவு பிளேஸ்மெண்ட் ஆயிருக்குன்னு பேசுறாங்க. that is what is happening. I remember in my college பெரிய போர்டு வச்சிருப்பாங்க. அந்த போர்டுல வந்து யாரெல்லாம் பிளேஸ்மெண்ட் ஆகுறாங்களோ அவங்க நேம்ஸ் எல்லாம் ஆட் ஆகணும். ஸோ பீப்புளுக்கு அங்க இருக்க கோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஆன் கேம்பஸ்ல பிளேஸ் ஆகணும், என்னோட நேம் அங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தாட் தான் நிறைய இருக்கும், ரைட்? ஸோ அந்த ஈகிள் வந்து வெளியில வந்துருச்சு. அது வளருது பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா சிக்கனோட, அந்த சிக்கன்ஸோட தான் வளருது. அந்த சிக்கன் மாதிரியே போகுது, நடக்குது. he is not flying. அது மாதிரியே கிரைன்ஸ் சாப்பிடுது, அது மாதிரியே அதோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு, right? So that is how lot of people are we are coming out, getting into a corporate. Okay, மேல ஏதாவது ஈகிள் வருதா, ஏதாவது பிரச்சனை வருதா, getting scared. எப்பயாவது வந்து recession வருதா, I'm scared. recession வருது, ப்ராப்ளம் எல்லாமே வந்து சேலஞ்சா தான் பாக்குறோம். we are not நம்மளோட ரியல் பவர் வந்து நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம், right? there will be an opportunity. நாம வந்து மோஸ்ட்லி சிக்கன் பாத்தீங்க அப்படின்னா மேல அண்ணாந்து பார்க்காது மேல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்? ஒரு நாள் வந்து அந்த ஈகிள் வந்து பாக்குது. மேல பார்க்கும்போது there was another eagle flying. அது யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிசினஸ் கொடுத்த அப்ளைனா இருப்பார், ரைட்? அந்த அப்ளைன் வந்து மேல அதை பறந்து காமிக்கிறார், உன்னாலையும் பறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் ஒரு ஈகிள் அப்படின்னு ரியலைஸ் பண்ணி, ஓகே எனக்கு ஈகிள் நான் ரியலைஸ் பண்ணல, அட்லீஸ்ட் நான் ட்ரை பண்ணி பாக்குறேன், அந்த மாதிரி என்னால பறக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சிருந்தீங்கன்னா, you can definitely fly and when you fly you will realize that you are an eagle அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்? ஒருவேளை அந்த மேல இருக்க ஈகிள் பார்த்துட்டு, ஐயோ அந்த ஈகிள்லாம் பறக்குது, நம்மளால பறக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நாமளா நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா, we are wasting our life, right? So definitely just this business opportunity is definitely a blessing in our life, right? இதுல யாரோட இன்டென்ஷன், இந்த ஃபார்மரோட இன்டென்ஷன் வந்து தப்பு கிடையாது. the farmer is like our society. நம்மளோட ப்ரொஃபசர்ஸ், லெக்சரர்ஸ், நம்ம யாரும் தப்பு சொல்லல. நம்ம இருக்கிற நம்மளோட கார்பரேட்ல நம்மளோட வெல்விஷர்ஸா கூட இருக்கலாம், why not நம்ம பேரண்ட்ஸா கூட இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு தெரியலையே, இந்த மாதிரி ஈகிள் வந்து சிக்கனோட விட்டா அதுவும் வந்து சிக்கன் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, cannot fly high அப்படின்னு சொல்லிட்டு, their wishes anyways நீங்க எங்கேயாவது இடத்துல நல்லா வைக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாட். So when are we going to unleash our real potential, right? So it can happen if you open your mind, right? Yeah.
ஸோ கார்த்திக் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல நிறைய விஷயம் ஷேர் பண்ணாங்க. ஐ வாண்ட் டு டாக் டு கேர்ள்ஸ். ஸோ இந்த கால்ல நீங்க வந்து நிறைய ஸ்டூடெண்ட் ஆல்ரெடி ஓகே நான் அன்லீஷ் பண்ணிட்டேன் என் பொட்டன்ஷியலை, இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்க இருக்கலாம். ஸோ யூ மைட் பி அ ஸ்டூடெண்ட் கேர்ள்ஸ் ஆர் யூ மைட் பி அ சிங்கிள் கேர்ள். ஸோ நான் பாத்தீங்கன்னா இந்த பிசினஸை வந்து ஒரு சிங்கிள் கேர்ளாவும் பில்ட் பண்ணியிருக்கேன், வெட்டிங்க்கு அப்புறமாவும் பில்ட் பண்ணியிருக்கேன், அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், வெட்டிங்க்கு அப்புறம் ஒர்க் பண்ணிட்டு அண்ட் நவ் வித் கிட்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் ஆல் ஃபேஸஸ் வந்து இந்த பிசினஸ் வந்து நான் பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு வண்டர்ஃபுல்லான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஆஸ் கேர்ள்ஸ் நமக்கு என்னங்க ட்ரீம் இருக்கும்? ஸோ நம்ம ஒரு சிங்கிள் கேர்ளா இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம்? அட்லீஸ்ட் என் மனசுல இருந்தது, ஐ எம் ஷுர் இந்த கால்ல நீங்க வந்து சிங்கிள் ஒர்க்கிங் கேர்ள்ஸ் இருக்கீங்க, இல்ல நீங்க ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்கன்னா உங்களுக்கும் இந்த ட்ரீம் கண்டிப்பா இருக்கும். ஓகே நம்மள வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு நல்லா வளர்த்துன நம்ம அம்மா அப்பாவுக்கு வந்து நம்ம கண்டிப்பா பெருசா ஏதாவது பண்ணணும், அவங்கள வந்து நம்ம நல்லா பாத்துக்கணும், அவங்களுக்கு வந்து நம்ம வந்து நிறைய பாத்துக்கணுங்கிறது வந்து எப்படின்னா வெறும் மணி அனுப்பிட்டு மட்டும் இல்லாம அவங்களுக்கு நம்ம தேவை இருக்கும் போது அவங்க கூட இருக்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து அந்த ட்ரீம்ஸ் இருக்கும். ஸோ அந்த ட்ரீம்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில வந்து டெஃபினட்டா வந்து உங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா ஆஸ் அ யூஸ்வலா வந்து நம்ம வந்து நிறைய இன்கம் சம்பாதிக்கணும், நம்ம பேரண்ட்ஸ்க்கு சென்ட் பண்ணணும்னா இதர் நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய டைம் வந்து இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் இன் கார்பரேட்ஸ் அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஆன்சைட் கிளம்பி போயிடுவோம். ஸோ அம்மா அப்பா பக்கத்துல இருக்க முடியாது, தூரமா இருந்து மாசம் அவங்களுக்கு பணம் அனுப்பலாம். பட் நமக்கு அவங்கள பார்க்கணும்னு இருக்கும் போதோ இல்ல அவங்களுக்கு நம்ம பார்க்கணும்னு இருக்கும் போதோ இல்ல நமக்கு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கும் போதும் நம்மளால இமீடியட்டா அதை இது பண்ண முடியாது. பட் திஸ் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கமும் கிடைக்குது. ஏன்னா இன்கம்காக தானே ஃபாரின் போறோம் இல்லையா, இன்கம்காக தானே ஆன்சைட் போறோம். அந்த இன்கம் வந்து நம்மளால இங்கேயே சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா வை நாட்? தட் வாஸ் மை மோஸ்ட் எமோஷனல் ட்ரீம் பிஃபோர் மை வெட்டிங். ஆக்சுவலா நான் வந்து எங்க அம்மா அப்பாவுக்கு ஒரே பொண்ணு, நான் ரொம்ப தெளிவா இருந்தேன். நான் வந்து அவங்கள விட்டுட்டு நான் வந்து எங்கேயும் டிராவல் பண்ணி போக மாட்டேன் அப்படிங்கறத நிறைய நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்ச உடனே ஒரு 2 இயர்ஸ்ல வந்து ஐ வாஸ் அ வெரி ஹார்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல். ஸோ ஏன்னா வேலைக்கு போயிட்டோம் அங்க வந்து, ஆனா ஒரு ஷாக் இருந்தது, வேலைக்கு போனோம்னா இவ்வளவு பேர் இருக்காங்களா நம்மள மாதிரி, இங்க வந்து நம்ம பயங்கரமா அவுட் பெர்ஃபார்ம் பண்ணாதான் நமக்கு வந்து growth இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்தது. அதுக்கப்புறம் 2 இயர்ஸ்ல எனக்கு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. ஈவன் பிஃபோர் திஸ் பிசினஸ் ஐ வாஸ் நாட் இன்க்ளைன்ட், எனக்கு வந்து ஒரு ஆன்சைட் போகணும் அப்படிங்கிற தாட் இல்ல. ஏன்னா ரீசன் இதுதான், எங்க அம்மா அப்பா கூட இருக்கணும், அவங்கள பாத்துக்கணும்னு. சோ நீங்க ஒரு சிங்கிள் கேர்ளா இருக்கீங்க, உங்களுக்கு அந்த ட்ரீம் கண்டிப்பா இருக்கலாம். சோ உங்களுக்கு இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த சாய்ஸை கொடுக்கும். நீங்க இங்க இருந்துட்டு நீங்க ஒர்க் பண்ணிட்டு உங்களோட ஸ்பேர் டைம்ல நீங்க இந்த பிசினஸ் பண்ணலாம். உங்க வீட்டுக்கு வந்து எவ்வளவு இன்கம் தேவையோ நீங்க அதை அனுப்பலாம். அட் தி சேம் டைம் உங்க அம்மா அப்பாவை நீங்க பார்க்கணும்னு நினைக்கும் போதோ அவங்க உங்களை பார்க்கணும்னு நினைக்கும் போதோ நீங்க அவங்க கூட கண்டிப்பா இருக்கலாம். ஓகே, இன்னொரு ட்ரீம் எனக்கு இருந்தது, என்னோட கல்யாணத்துக்கு வந்து கண்டிப்பா நான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிறது. அப்ப வந்து we had started the business actually even before my wedding. So whatever money I wanted, எங்க அம்மா அப்பா என்கிட்ட எதிர்பார்க்கல, கேட்கல, பட் என்னோட சந்தோஷத்துக்காக நான் கொடுத்தேன். அந்த இன்கம் பாத்தீங்க அப்படின்னா நாங்க ஆம்பேர்ல இருந்து மாசம் ஏர்ன் பண்ண அந்த குட்டி குட்டி இன்கம் வந்து நான் அதை சேர்த்து வச்சுதான் நான் கொடுத்தேன். ஒரு அமேசிங் ஃபீலிங் யூனோ, ஐ மீன் நம்மளால வந்து நம்ம அம்மா அப்பாவுக்கு வந்து இது பண்ண முடியுதே அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஃபீலிங் வந்து அப்ப இருந்தது. அண்ட் தென் இன்னொரு கமிங் டு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ். ஓகே, ஸோ நீங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி பார்த்துட்டோம், சிங்கிள் கேர்ள்ஸ் பத்தி பார்த்துட்டோம். யூ ஹேவ் அ வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க வந்து ஆஸ் அண்ட் வென் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி ஆக நமக்கு வேலையும் ஜாஸ்தி ஆகும். லேட் நைட் கால்ஸ் இருக்கும், ஏர்லி மார்னிங் கால்ஸ் இருக்கும். ஈவன் ஐ வாஸ் ஒர்க்கிங் டியூரிங் மை பிரெக்னன்சி. அப்பவே வந்து மைண்ட்ல வந்து ஐ ஹேட் பிரிட்டி மச் டிசைடட் நம்ம வந்து ஒரு நல்ல லெவல்ல போயிட்டு நம்மளோட மெட்டர்னிட்டி லீவோட இந்த பிசினஸ் வந்து ஃபுல் டைம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற தாட். பட் என்னோட பிரெக்னன்சி பீரியட்ல தோ ஐ வாஸ் வெரி டயர்ட், லேட் நைட் ஆர் ஏர்லி மார்னிங் என்னால எழுந்துக்க முடியலனாலும் ஐ ஹேட் டு அட்டெண்ட் தோஸ் கால். எனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, எனக்கு முடியுதோ இல்லையோ, அந்த கால்ஸ் வந்து நான் அட்டென்ட் பண்ணுங்கிற ஒரு கட்டாயம் இருந்தது. வி ஹேட் லாட் ஆஃப் டெட்லைன்ஸ், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்கும். ஸோ ஈவன் பிஃபோர் பேபி கூட யூ மைட் பி லிவிங் வித் யுவர் இன்லாஸ். உங்களால வந்து உங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வந்து, எங்களோட லைஃப் எப்படி இருந்ததுன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா காலையில போவோம், நைட் மீட் பண்ணுவோம், பெருசா எதுவுமே பேச முடியாது, we will just hit the bed, அவ்வளவுதான். அடுத்தது வந்து வீக்கெண்ட் வந்து ஏதாவது பண்ணுவோம். பட் இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுக்கு அப்புறம் எங்க 2 பேருக்கும் நிறைய காமனான விஷயங்கள் வந்து பேசுறதுக்கு இருந்தது. ஸோ யூ ஆர் அ ஒர்க்கிங் லேடி, உங்களுக்கும் இதே மாதிரி ஒரு ரொட்டீனா ஒரு லைஃப் போகுது, ஃபேமிலி டைமே இல்லை, உங்க குழந்தைங்களோட உங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, உங்க ஹஸ்பண்டோட உங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னா திஸ் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் அன் எக்ஸலன்ட் சொல்யூஷன் ஃபார் யூ.
பிலீவ் மீ, நீங்க வந்து இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை ஸ்டார்ட் பண்ணி உங்களோட ஸ்பேர் டைம்ல நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்க கன்சிஸ்டன்டா அப்படின்னா, நீங்களும் உங்க இஃப் யூ ஆர் மேரிட் அப்படின்னா, இஃப் யூ பில்டிங் இட் வித் யுவர் ஸ்பௌஸ்னா, உங்க 2 பேருக்கும் காமனா நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும் பேசுறதுக்கு. ஆபீஸ்ல வந்து அவர் இப்படி பண்ணிட்டாரு, இவர் அப்படி பண்ணிட்டாரு, இங்க எனக்கு இன்கிரிமெண்ட் கிடைக்கல, இந்த அப்ரைசல் கிடைக்கல அப்படிங்கிற புலம்பல் இல்லாம 5 வருஷத்துக்கு அப்புறம் நாம எங்கப்பா இருக்க போறோம், நம்ம லைஃப் எங்க இருக்க போகுது, நம்ம குழந்தை எப்படி இருக்க போறாங்க, நம்ம அம்மா அப்பாவை நம்ம எப்படி பாத்துக்க போறோம், நம்ம வந்து எவ்வளவு பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ண போறோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம காமனா வந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஒரு காமன் ட்ரீம்ஸோட நம்ம வந்து இருப்போம். நமக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான பர்பஸ் வந்து உருவாகும். இது வந்து எங்களுக்குள்ள நடந்தது. இது எனக்கு ரொம்ப நான் செரிஷ் பண்ற ஒரு விஷயம் பர்சனலா. எல்லா லேடிக்கும் இந்த ஆசை இருக்கும் இல்லையா, நம்ம வந்து நம்ம ஒரு ஃபேமிலி, மோஸ்ட் ஆஃப் அஸ் வி ஆர் ஃபேமிலி இன்க்ளைன்ட் தான். எல்லா லேடியுமே ஹஸ்பண்டோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், ஃபேமிலியோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ அந்த ஒரு பெரிய ஒரு சாய்ஸை வந்து இந்த பிசினஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ டெஃபினட்டா வந்து ஹாவ் அ குட் லுக் அட் இட். அண்ட் இதை வந்து ஒரு ஹாபி மாதிரியோ ஒரு பொழுதுபோக்கு மாதிரியோ ட்ரீட் பண்ணாம உங்களோட ஸ்பேர் டைம்ல சின்சியரா இந்த பிசினஸ்க்கு தேவையான எஃபர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா, ஃபியூ இயர்ஸ் டவுன் த லைன் என்ன மாதிரி நீங்களும் வந்து உங்க எக்ஸ்பீரியன்ஸை நிறைய பேர் முன்னாடி ஷேர் பண்ணி நிறைய பேருக்கு ஹோப் கொடுப்பீங்க. ஓகே, ஸோ இஃப் யூஆர் அ ஹவுஸ் ஒய்ஃப், இன்னைக்கு ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் கிராஜுவேஷனாவது முடிச்சிருக்காங்க, முடிச்சுட்டு வேலைக்கு போயிருப்பாங்க. பட் வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் சிச்சுவேஷன்னால ஓகே குழந்தைய பாத்துக்கணும், ஒரு குழந்தை 2 குழந்தை ஆயிடுச்சு, இப்ப வேலைக்கு போனா நம்மளால குழந்தைங்களையும் பார்த்துட்டு வேலைக்கு போக முடியாதுங்கிற கட்டாயத்தினால யூ மைட் பி அ ஹவுஸ் ஒய்ஃப். ஓகே, படிச்சிருப்பீங்க, பட் உங்களுக்குள்ள என்னடா நம்ம லைஃப் வந்து இப்படி காலையில எழுந்து சமைச்சு துணி துவச்சு வீட்டு வேலையை பார்த்துட்டு இப்படியே போயிடுமா, நமக்குன்னு ஒரு அங்கீகாரம், நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிடைக்காதா, நமக்குன்னு வந்து ஒரு ஒரு இன்கம் இருக்காதா. நிறைய லேடிஸ் என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஷேர் பண்ணிருக்காங்க. ஒரு 5 ரூபாய் வேணும்னா கூட ஹஸ்பண்ட கேட்கணுமா இருக்கு மேடம், இந்த மாதிரி அவருக்கு வந்து என்ன சிச்சுவேஷன் இருக்கு, அவர்கிட்ட உண்மையாவே பணம் இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது, அந்த குழப்பத்திலேயே கேட்பேன். நானே ஒரு கொஞ்சம் காசு சம்பாதிச்சேன் அப்படின்னா அந்த விஷயத்தெல்லாம் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. நீங்க உங்க மனசுல இந்த மாதிரி ஒரு தாட் இருந்தா, திஸ் இஸ் த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, நோ டவுட். டெஃபினட்டா வந்து இதை வந்து சின்சியரா நீங்க வந்து உங்களோட அப்ளைனோட கைடன்ஸோட ஆம்பியோட ஹெல்ப்போட பக்காவா பில்ட் பண்ணுங்க. யூ வில் டெஃபினெட்லி மேக் அ வெரி குட் இன்கம். நீங்க வந்து யூ வில் ஃபீல் சாட்டிஸ்ஃபை. அந்த குட்டி குட்டி விஷயங்கள் இருக்கு இல்லையா, டு ஸ்டார்ட் வித் இவ்வளோ ஒரு 5000 ரூபாய் இருந்தா இது பண்ணலாம், ஒரு 2000 ரூபாய் இருந்தா ஒரு வேலைக்காரி வச்சுக்கலாம் வீட்டுல, இல்ல வந்து ஒரு ஒரு நகை சீட்டு போடலாம், இல்ல நான் வந்து என் குழந்தைக்கு ரொம்ப நாளா இது வாங்கணும்னு நினைச்சேன், ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி போயிட்டே இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து உங்களால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். ஓகே, ஸோ டெஃபினட்டா வந்து டோன்ட் டேக் திஸ் பிசினஸ் லைட்லி. ஸோ தேர் இஸ் ஹோப் ஃபார் யூ ஆல்சோ. அண்ட் இஃப் யூ ஆர் ரிட்டையர்ட் ப்ரொஃபஷனல், அவ்வளவுதான், எனக்கு வந்து என்னோட கெரியர் முடிஞ்சிருச்சு, நான் வந்து ரிட்டையர் ஆயிட்டேன். பட் நிறைய பேர் இன்னைக்கு இருக்காங்க, வி மீட் அ லாட் ஆஃப் பீப்புள், அவங்க வந்து ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா அவங்க லைஃப்ல ஏதாவது பண்ணணும், நான் வந்து ஐடியலா இருக்கிற, பிகாஸ் அவங்களுக்கு வந்து இவ்வளவு வருஷம் ஆக்டிவா இருந்துட்டு ஸ்டில் தே வாண்ட் டு பி மோர் ப்ரொடக்டிவ் அண்ட் ஆக்டிவ் அப்படின்னா, எஸ், திஸ் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்சல்யூட்லி wonderful place where age is never a barrier. நம்ம வந்து 18 வயசுலயும் இந்த பிசினஸ் பில்ட் பண்ணலாம், 65 வயசு 70 வயசுலயும் இந்த பிசினஸ் பில்ட் பண்ணலாம். ஒன்லி திங் இஸ், நமக்குள்ள ஒரு ட்ரீம் இருக்கா, நமக்குள்ள ஒரு வெறி இருக்கா, நமக்குள்ள லைஃப்ல ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ் இருக்கா. இந்த ஒரு ஸ்ட்ராங் பர்பஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா இந்த பிசினஸ் வந்து யாரால வேணாலும் பண்ண முடியும். And one more thing to all the ladies out there, in the business வந்து it's absolutely the safe business in the entire world. என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி நான் டிஃப்ரெண்ட் ஃபேசஸ்ல இந்த பிசினஸ் பில்ட் பண்ணியிருக்கேன். இந்த பிசினஸ் மாதிரி நான் செக்யூர்டா சேஃபா ஃபீல் பண்ணதே கிடையாது. இட் இஸ் அ ஃபேமிலி. இங்க ஒவ்வொருத்தருமே வந்து ஒரு குடும்பம் மாதிரி அவ்வளோ நம்மள வந்து அவ்வளோ சேஃபா பார்த்துப்பாங்க. அண்ட் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அதுவும் பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் கம்ப்ளீட்டா வந்து டிஜிட்டலா மாறிடுச்சு. நம்ம இருந்த இடத்துல இருந்தே அவ்வளோ சேஃபா இந்த பிசினஸ் வந்து சூப்பரா பண்ண முடியும். அவ்வளோ ஈஸியா ஆயிடுச்சு, அவ்வளோ ஃபாஸ்டாவும் ஆயிடுச்சு growth. ஸோ டெஃபினெட்லி கேர்ள்ஸ், நீங்க சேஃப்டி விஷயத்துக்காக இன்னும் ஒரு டயலமால திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, திஸ் இஸ் த பிளேஸ். நீங்க இந்த இடத்துல தான் வந்து இருக்கணும். ஓகே, ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரீடிங் ஒரு ஆர்டிகல் படிச்சுட்டு இருந்தேன். ஐ ஜஸ்ட் தாட் ஐ வில் ஷேர் ஹியர். என்னன்னா, ஒரு வெரி சக்சஸ்ஃபுல் பிசினஸ் லேடி, ஒரு ஆண்டர்பிரினர், ஒரு கன்வென்ஷனல் பிசினஸ் லேடி பத்தி பார்த்தேன். ஐ வாஸ் ஜஸ்ட் கம்பேரிங் தட் லேடிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வித் நம்ம ஆம்பியோ பிசினஸோட நான் கம்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க வந்து பாத்தீங்கன்னா 15 வயசுல, அவங்களோட 15 வயசுல வந்து அவங்க வந்து அவங்க கிட்ட வெறும் 300 ரூபாய் இருந்துதான். அவங்களுக்கு வந்து ஒரு தங்குறதுக்கு ப்ராப்பரான ஒரு இடம் கூட கிடையாது. ஷி வாஸ் ஆல் அலோன். அவங்க வந்து ஆனா அவங்களுக்குள்ள ஒரே ஒரு விஷயம் தான் இருந்தது, ஒரு ட்ரீம்.
லைஃப்ல வந்து ஏதாவது பண்ணணும், பெருசா சாதிக்கணுங்கிற ஒரு ட்ரீம், ஒரு பேஷன், இதுதான் வந்து அவங்களுக்குள்ள இருந்தது. அவங்களுக்கு அடுத்த வேளை சாப்பாடு வந்து எனக்கு எப்படி கிடைக்க போகுது அப்படின்னு கூட அவங்களுக்கு தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஜாப்ல வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஜாப் எப்படின்னா இந்த டோர் டு டோர் சேல்ஸ் பீப்புள் மாதிரி. ஒரு பேக் எடுத்துட்டு போய் பேசிக்கா ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் வீடு தட்டி தட்டி விற்கணுமா. அந்த சேல் அவங்க எவ்வளவு பண்றாங்களோ அதுக்கேத்த மாதிரி அவங்களுக்கு டெய்லி பேசிஸ்ல கமிஷன். ஸோ அதுல பாத்தீங்கன்னா ஆஃப்கோர்ஸ் நமக்கே தெரியும் நிறைய வந்து சேலஞ்சஸ் வந்தது. நிறைய பேர் கதவை கூட திறக்கல, நிறைய பேர் திறந்த உடனே இவங்களை பார்த்த உடனே கதவை அடிச்சுட்டாங்க. இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் கோத்ரூ பண்ணாங்க. அப்ப அவங்க மனசுல தோணுதெல்லாம் ஒரே விஷயம் தான், இந்த 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 சேலஞ்ச் எனக்கு வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஓகே அப்படின்னு போய் முடங்கி கிடக்க முடியாது. ஏன்னா எனக்கு அடுத்த வேளை சாப்பாடு வேணும், அதுக்கு நான் இன்னைக்கு சம்பாதிக்கணும். எனக்கு வந்து அடுத்த வேளை சாப்பாடுக்கே வந்து இந்த 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 காசு தான் அப்படிங்கிற ஒரு வெறி இருந்துதான். சோ அடுத்தது 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 அடுத்ததுன்னு போயிட்டே இருந்தாங்க. நான் எவ்வளவு பேர் வந்து அவங்க கிட்ட அவங்க முன்னாடி அந்த மாதிரி டோர் க்ளோஸ் பண்ணாலுமே அடுத்து அடுத்துன்னு போயிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் அவங்களுக்கு வந்து போயிட்டு இருந்தது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் அப்கிரேட் ஆகி அவங்களுக்கு ஒரு வேளை 2 வேளை சாப்பாடு வந்து டெய்லி அட்லீஸ்ட் அது கிடைக்க ஆரம்பிச்சுதான். ஒரு டீசென்டான ஒரு இடத்துல தங்குறதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு இடம் கிடைக்க ஆரம்பிச்சுதான். அடுத்து வந்து அவங்க ஒரு க்ளோத் ஷாப்ல, அதாவது ஒரு துணி கடையில வேலைக்கு போறாங்க. அங்க வந்து நிறைய கத்துக்கிறாங்க, நிறைய கஸ்டமர்ஸை மீட் பண்றாங்க, அப்படியே வந்து க்ரோ ஆகுறாங்க. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அந்த லேடி வந்து இட்ஸ் ஜஸ்ட் ரொம்ப வருஷம் கிடையாது, இது வந்து ஒரு 10-15 இயர்ஸ் இன்ஃபேக்ட் அந்த ஸ்பேன்ல நடந்த ஒரு கதை தான். 10-15 இயர்ஸ் ஸ்பேன்ல நடந்த கதை. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு பெரிய ஆக்சசரிஸ் கம்பெனியை ஓன் பண்றாங்க. அவங்களோட ஒரு வருஷ டர்ன் ஓவர் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் மோர் தென் 15 crores. ஓகே, ஒரு 15 வயசுல அடுத்த வேளை சாப்பாடு கூட என்ன பண்ண போறோம்னு தெரியாத ஒரு லேடி இன்னைக்கு ஒரு 15 கோடி டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய பிசினஸ் எம்பையரை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கன்வென்ஷனல் பிசினஸ்ல நமக்கு தெரியும் எந்த சப்போர்ட் கிடையாது, நிறைய ரிஸ்க் இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும், இதெல்லாம் பண்ணும். நான் ஏன் இந்த ஸ்டோரியை சொன்னேன்னா இவ்வளவு ஒரு பவர் இருக்கு ஒரு விமன்குள்ள. நம்ம வந்து ஒரு டெலிவரி கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு நார்மல் டெலிவரி நம்ம வந்து பண்றோம் அப்படின்னா அந்த லேபர் பெயினை விட பெயின்ஃபுல்லான விஷயம் எதுவுமே கிடையாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதை வந்து நம்ம தாங்குறோம்னா நமக்குள்ள எவ்வளவு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு. ஆனா இந்த பிசினஸ் பில்ட் பண்ணும் போது நான் போய் எங்க இஃப் யூஆர் ஸ்டூடெண்ட் நான் போய் எங்க சித்திட்ட சொன்னேன். அவங்க வந்து இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது, இதெல்லாம் என்கிட்ட கொண்டு வராது, இந்த ப்ராடக்ட் இதாகாது அப்படின்னு ஒரு குட்டியா ஒரு நெகட்டிவ் சொல்றாங்க. இல்ல நீங்க இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை ஒருத்தர்கிட்ட பிரசென்ட் பண்றீங்க, அவங்க வந்து ஒரு நோ சொல்லிடுறாங்க, இல்ல யாராவது உங்களை கலாய்க்கிறாங்க, யாராவது ஒருத்தங்க கமெண்ட் பண்றாங்கன்னா இந்த மாதிரி குட்டி 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 விஷயங்களுக்கு நாம வந்து இந்த பிசினஸ் எனக்கு செட் ஆகாதோ, இந்த பிசினஸ் ஒர்க் ஆகாதோ அப்படின்னு நினைச்சு நம்ம ஒதுங்கிட்டோம் அப்படின்னா நாம என்ன பண்றோம்? இந்த ரெண்டு ஒரு நம்ம வந்து அடுத்த வேளை சாப்பாடு கஷ்டப்பட்டு இந்த பிசினஸ் பண்ணல, நம்ம எதுவும் ரிஸ்க் எடுத்து பல லட்சம் இன்வெஸ்ட் பண்ணல, அந்த எல்லாமே பாத்துக்கிறாங்க. நம்மளோட லாஜிஸ்டிக்ஸ்ல இருந்து ப்ராடக்ட்ஸ்ல இருந்து லைசன்சிங்ல எல்லாமே அவங்க பாத்துக்கிறாங்க. we just have to use the products and share our experience and share about the business opportunity. இதுதான் நம்ம பண்ண வேண்டிய வேலை. இதை விட சிம்பிளான ஆப்பர்ச்சுனிட்டி எங்க இருக்கு? அண்ட் ஆஸ் அ லேடி நம்ம வந்து பல வருஷமா பண்ணிட்டு இருக்கிற விஷயம் தான் இது. நமக்கு போய் ஒரு ட்ரெஸ் கடையில போய் ஒரு பிடிச்ச சாரி எடுக்கிறோமா, அந்த சாரியை பத்தி நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் நம்ம அடுத்த 2 நாள் அதை பத்தி பேசிடுவோம். இல்ல நம்ம வந்து ஒரு படம் பாக்குறோம், எனி ஒன் ஃபார் தட் மேட்டர், நம்ம ஒரு படம் பாக்குறோம்னா அந்த படத்தை பத்தி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உடனே நம்ம சர்க்கிள் எல்லாத்தையும் ஷேர் பண்றோம். இதே விஷயத்த கொஞ்சம் ப்ரொஃபஷனலா பண்ணோம் அப்படின்னா, நம்ம காசு சம்பாதிக்க போறோம் அப்படின்னா why not? So this is what I wanted to share. There is a lot of power inside each and every girl here. So நமக்குள்ள இருக்கிற பவரை வந்து தயவு செஞ்சு கம்மியா எடை போட்டுறாதீங்க. நீங்க எந்த கேட்டகரியில இருந்தாலும் சரி, எந்த கேட்டகரி ஆஃப் பர்சனா இருந்தாலும் உங்களால இந்த பிசினஸ் கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். அந்த ஹோப் தான் நான் கொடுக்கணும்னு நினைச்சேன். ஸோ இட் இஸ் ஓவர் டு கார்த்திக். Yes, sure. Thank you, Gayatri. Definitely that's an inspiration இல்லையா? ஸோ நீங்க வந்து இந்த பிசினஸ்ல வந்து டெஃபினட்டா ஜீரோல இருந்து ஹீரோ ஆக முடியும். ஓகே, நான் இந்த கேட்டகரியில எதுலையுமே இல்லை. இப்போ நீங்க சொன்னதுல பட் ஐம் ப்ரொஃபஷனல், ஐம் ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல். நான் வந்து ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல இருக்கேன், ஹை பேயிங் ஜாப்ல இருக்கேன், இல்ல ஐம் டாக்டர், நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். எனக்கு வந்து இந்த பிசினஸ் எப்படி ஹெல்ப் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு even if you feel that you are in a secure place, right? I just want to share a quick thing. என்னோட எக்ஸ்பீரியன்ஸுமே அதே மாதிரி தான். நான் started as a fresher, of course, like anybody else. And நான் வந்து இப்போ ப்ராஜெக்ட் மேனேஜர். as a project manager I work with lot of ஒரு ஹை பொசிஷன்ல இருக்க பீப்புளோட ஒர்க் பண்ணுவேன். லைக் லீடர்ஷிப் லெவல்ல இருக்கவங்களோட ஐ ஒர்க். அவங்களோட ஸ்ட்ரெஸ், அவங்களோட ப்ராப்ளம்ஸை நிறைய வந்து
sometimes they went out, right? So அதெல்லாம் வந்து நான் வந்து பார்த்திருக்கேன் அவங்களோட challenges. அவங்க வந்து டெலிவரி சரியில்லை அப்படின்னா அவங்களோட ஜாப் வந்து எப்பயுமே ப்ராப்ளம்ல தான் இருக்கும். I've seen the leaders working all the 7 days. What is the purpose? What is the point in making huge money? Right? So, ஒரு சின்ன ஸ்டோரி, ஒரு 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 ஊர்ல வந்துட்டு அந்த ஊர்ல இருக்க மக்கள் எல்லாருமே they talk about success. அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து பேசுற விஷயம் வந்து சக்சஸா தான் இருக்கணும். ரைட்? ஸோ ஜென்ரலா நீ எதுல சக்சஸ்ஃபுல்லா இருக்க, நான் எதுல சக்சஸ்ஃபுல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் தான் இருக்கும் ஒரு காமனா ஒரு பிளேஸ்ல டிஸ்கஸ் பண்ணும்போது கூட. ஸோ ஒரு ஸ்கூல் பையன் வந்து he started thinking about his success. He had decided to take up ஒரு அத்லெட் ஆகணும், அதுல வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிசைட் பண்ணியிருக்காரு. அவர் ஸ்கூல்ல இருந்தே நிறைய விஷயம் ப்ராக்டிஸ் பண்றாரு. அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அவர் வந்து எப்போ வந்து இந்த மாதிரி ரன்னிங் ரேஸ் இந்த மாதிரிலாம் வந்து இது பண்ண முடியும், ஸ்டார்ட் பண்ண முடியுமோ அந்த ஏஜ்ல he started. He is giving hard work, பயங்கர ஹார்ட் ஒர்க் கொடுத்து எல்லா இடத்துலயுமே வின் பண்றாரு. ரைட்? எவ்ரி டைம் he wins, right? Every time he touches the finish line, அவர் வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணும்போது crowd cheers, சுத்தி இருக்கவங்க எல்லாருமே வந்து cheer பண்றாங்க, எல்லாருமே அப்ளாட் பண்றாங்க, அப்ரிஷியேட் பண்றாங்க, என்கரேஜ் பண்றாங்க, எல்லாமே நடக்குது. ரைட்? பட் he is doing this for so many years. இது எல்லாமே வந்து அவரோட சர்க்கிள் இருக்க அந்த அத்லெட்டோட சர்க்கிள் இருக்க ஒரு வைஸ் மேன், அவர் வந்து பாப்பாரு, ஸ்மைல் பண்ணுவார், அப்படிதான், நத்திங் எல்ஸ். he doesn't encourage, ஒன்றும் பெருசா எதுவும் பண்ண மாட்டாரு. ஸோ ஒரு நாள் வந்து அந்த அத்லெட் வந்து அவர்கிட்ட கேட்கிறாரு, எல்லாருமே இவ்வளோ சியர் பண்றாங்க, நீங்க எதுவுமே என்ன சொல்றதே கிடையாது இது வரைக்கும், நான் நிறைய சக்சீட் பண்ணியிருக்கேன் என்னோட லைஃப்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது வைஸ் மேன் சொல்றாரு, நான் ரியல் காம்படிஷன் ஒன்று கொடுக்குறேன், அதுல நீ வின் பண்ணிடு, அதுக்கப்புறமா ஐ வில் டெல் யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ அந்த வைஸ் மேன் என்ன பண்றாரு, இஸ் பிரிங்கிங் ஒரு பிளைண்ட் மேனையும் ஒரு வேர்ல்ட் லேடியும் வந்து கொண்டு வந்து அந்த ரேசிங் இதுல வந்து இது பண்றாரு, ட்ராக்ல நிக்க வைக்கிறாரு, கம்பீட் வித் தெம் அப்படின்னு சொல்றாரு. அந்த ரேசர், அந்த அத்லெட் சொல்றாரு, இவங்களோட நான் எப்படி கம்பீட் பண்ண முடியும்? ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரியும் நான் தான் ஜெயிக்க போறேன்னு சொல்லிட்டு, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த வைஸ் மேன் சொல்றாரு, நோ, யூ ஹேவ் டு டேக் இட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அத்லெட் வந்து இஸ் டிசைடிங் அவர் ட்ராக்ல ஓடுறதுக்கு. அண்ட் இஸ் ஆல்சோ ஃபினிஷிங் த இது ரேஸ் முடிக்கிறாரு. முடிச்சுட்டு திரும்பி பாக்குறாரு, அந்த ஸ்டேடியம் ஃபுல்லா பின் ட்ராப் சைலன்ஸ். ஓகே, எல்லாருமே யாருமே அப்ரிஷியேட் பண்ணல, இவ்வளவு நாள் அப்ரிஷியேட் பண்ணிட்டு கிரௌட் யாருமே பண்ணல. திரும்பி பார்த்தா அந்த பிளைண்ட் மேன், அந்த ஓல்ட் லேடியும் அங்கேயே தான் நிக்கிறாங்க. அந்த லைன்ல இருந்து, ஸ்டார்ட் லைன்ல இருந்து மூவே ஆகல. ரைட்? அதே கிரௌட், ஆனா வந்து சியர் பண்ணல, அவங்க அப்ரிஷியேட் பண்ணல. இந்த வந்து அந்த இதுல எந்த ஒரு இதுவுமே இல்லாம அமைதியா இருக்காங்க எல்லாருமே. ஸோ அந்த அத்லெட் வந்து கேட்கிறாரு அந்த வைஸ் மேன் கிட்ட, ஏன் என்ன நடக்குது, அதே கிரௌட் தானே, ஏன் இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருந்தவங்களே நான் வந்து சியர் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, நீ இவ்வளவு நாள் சக்சஸ்ஃபுல்லா இருந்த, நீ வந்து இவ்வளவு நாள்ல யார வந்து சக்சஸ்ஃபுல் ஆக்கணும்? இவ்வளவு நாள் உன்னால எவ்வளவு பேர் சக்சீட் ஆனாங்க லைஃப்ல? ஜஸ்ட் திங்க் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாக்குறாரு. யாருமே இல்ல. இப்ப நீ என்ன பண்ணணும்னா, இந்த சொன்னதுல இருந்து உனக்கு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும், go and do it அப்படின்னு சொல்லிட்டு. So he is going back to the start line. ரெண்டு கையிலயும் ரெண்டு பேரையும் பிடிச்சிட்டு, ஒரு கையில பிளைண்ட் மேன், இன்னொரு கையில ஓல்ட் லேடி, அவங்க கையை பிடிச்சு கூட்டு வந்து he is reaching the finish line. Right? Just guess what has happened in the stadium. இது வரைக்கும் இல்லாத ஒரு சியர்ஸ், இது வரைக்கும் இல்லாத ஒரு அப்ரிசியேஷன், அந்த ஸ்டேடியம் அதர் அளவுக்கு வைப்ரேஷன். Everybody are feeling happy. Right? So he is helping somebody else also to grow. That is exactly what we are doing in this business. Is it possible for you to do it in your professional life? முடியுமா? டெஃபினட்டா முடியாது. ரைட்? ஏன் அப்படின்னா, நீங்க உங்க ப்ரொஃபஷனல் லைஃப்ல உங்க கூட இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா you will lose your job. Right? If you are a successful doctor, if you help somebody to open a clinic next to your clinic, what will happen to your business? Right? So that is number, we are in the right place. Okay? If you ஒரு பிளான்ட்டை வந்து நீங்க வளர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து ப்ராஸ்பரிட்டி இருக்கும். If you plant a tree and if you help if you grow a tree, 10 வருஷத்துக்கு இருக்குமா ப்ராஸ்பரிட்டி. If you grow people, you will be having 100 years of prosperity. What are we doing here? We are growing people in this business. We are helping others to grow. Right? So அது நம்மளோட future generation விட்டு போறோமா, நம்ம குழந்தைகளுக்கு விட்டு போறோமா? Yes, that is what we are going to do. Okay? So we are blessed to be in this business, and what we have to do is take a right decision and we have to move on. நான் என்ன பண்ணணும்? Yeah, no, probably. Yes.
So கார்த்திக் வந்து இந்த ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கும்போது I was just thinking from the ladies perspective, எவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லான பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு we help each other, we grow each other. ஸோ ஒரு சில எக்ஸ்பீரியன்சஸ் வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிசினஸ் இல்லாம ஆம்பே பிசினஸ் இல்லாம ஒரு கிச்சன் என்விரான்மெண்ட், ஒரு மாமியாரும் மருமகளும் சமைச்சிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ குக் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பேசுவாங்க அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஓகே அந்த அவங்க வீட்டுல வந்து அப்படி நடந்தது, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணாங்க, இவ்வளவு நகை போட்டாங்க, இல்ல இந்த ஊர்ல இந்த இது நடந்தது, இந்த மாதிரி வந்து நம்ம ஊர்ல இருக்கிற நிறைய விஷயங்கள் பத்தி காசிப் பண்ணுவோம், நிறைய விஷயங்கள் பேசுவோம். ஓகே, சோ இந்த லாஸ்ட் சோ மெனி மந்த்ஸ், இந்த என்டையர் கொரோனா பீரியட்ல பாத்தீங்க அப்படின்னா, ரீசெண்டா தான் எங்க அம்மா அப்பாவும் சரி, அவங்க அம்மா அப்பாவும் ஊருக்கு போனாங்க. போத் அவர் பேரண்ட்ஸ் were there. ஸோ அந்த குக்கிங் என்விரான்மெண்ட், அந்த கிச்சன்ல வந்து நாங்க இருக்கும்போது அந்த சினாரியோ எப்படி இருக்கும் அப்படின்னா, எவ்வளவு பிவிமா போயிருக்கு, எவ்வளவு வால்யூம் வந்திருக்கு, அந்த அந்த அவங்க ஒருத்தங்க பிளாட்டினம், முத்து ஜேபி வந்து பிளாட்டினம் முடிச்சுட்டாங்களா, தே ஆர் பார்ட் ஆஃப் அவர் டீம். ஒரு பொண்ணு வந்து கொரோனால வேலை போயிடுச்சுன்னு சொன்னியம்மா, அந்த பொண்ணு வந்து போன மாசம் இன்கம் பண்ண முடிஞ்சதா, ஹெல்ப் பண்ணியா நீ? அப்புறம் வந்து யாரோ ஒரு பொண்ணு அன்னைக்கு போன்ல சொல்லிட்டு இருந்தேம்மா, ரொம்ப வெயிட் அதிகமா இருக்கு, ரொம்ப நாளா கல்யாணம் ஆகலன்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணுக்கு நீ ஹெல்ப் பண்ணியாமா, என்னம்மா அவங்க உடம்பு எப்படி இருக்கு? நான் அவங்க யாரையாவது எங்களுக்கு ரெஃபர் பண்ணிருப்பாங்க, அவங்க பேசிட்டு அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு நீ பேசிட்டியாமா, ப்ராடக்ட் கொடுத்துட்டு, இந்த மாதிரிதான் எங்களோட இது. இட்ஸ் அபவுட் ஹெல்பிங் பீப்புள். இவங்க பணம் சம்பாதிச்சாங்களா நம்மளால, இவங்க வந்து பிளாட்டினம் போனாங்களா, இவங்க வந்து ஜாப் இல்லாம இருந்தது, அவங்களுக்கு வந்து இன்கம் வந்ததா, இந்த ஸ்டூடெண்ட் வந்து ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொல்லிட்டு இருந்தியா, அவங்க வந்து ஃபீஸ் கட்டிட்டாங்களா, இவங்களோட ஹெல்த் இஷ்யூ இருக்குன்னு சொன்னியா, அவங்க எப்படி இருக்காங்க? இமேஜின் த கான்வர்சேஷன், இமேஜின் த பாசிட்டிவிட்டி. இந்த மாதிரி ஒரு ஆரா வந்து இந்த பிசினஸ்னாலதான் நம்மளால கொடுக்க முடியும். தேர் இஸ் நோ ரூம் ஃபார் காசிப், தேர் இஸ் நோ ரூம் ஃபார் ஒருத்தரை பத்தி ஒருத்தரை தாழ்த்தி சொல்றது, ஒருத்தரை உயர்த்தி சொல்றது, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அண்ட் வி ஒர்க் அஸ் அ ஃபேமிலி. அண்ட் அந்த ஃபேமிலியோட சப்போர்ட் கிடைக்கும் போது இட்ஸ் அன் அமேசிங் ஃபீலிங். அந்த அந்த இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்ல நம்ம குக் பண்ணும்போது அந்த ஃபுட்டும் டேஸ்டியா இருக்கும், அந்த என்விரான்மெண்ட்டும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். So, next thing அப்படின்னா responsible parents. If you are a parent here, I want to share this with you. என்னோட 4 years 3 months old son, I don't know என்ன நினைச்சு அவன் சொன்னான்னு தெரியல. He said, last week, I want to grow up like you, right? So, are we the heroes for our kids? அது நம்மளால நம்ம ஜாப்ல பண்ண முடியுமா, right? I definitely don't want my son to, come and work in corporate. Stress என் பையனுக்கு வேண்டாம். What is that we are going to give to our kid? Loan, right? Buying a house and giving him a housing loan, right? So we are going to, show the way for stress, right? So in the business, you can create an asset. What is that we are doing? We are creating an asset by helping somebody else, right? யாரோ ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றோம். And if you just help them go platinum, if you help that platinum to move on, right? So that's an, income. What is the kind of income Amway is going to give you? Learn about it. Responsible parents, it's very important for each and every parent to take this business seriously and build this business seriously for your kids. It is required. So what we want to say is, na decision எடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணணும்? Dream big. Your dream should be very big and you have to believe. நான் believe பண்றேன் இந்த businessல successful ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, I just have to believe. Now start பண்ணும்போது சொன்னோம், visualize your success அப்படின்னு சொல்லிட்டு, visualize your success, which is very important. Okay, and plan எப்படி நான் work பண்ண போறேன். Sit with your upline, your Sam, your ma'am, they are ready to work with you, they are ready to connect with you in Zoom sessions. அவங்க planning போட்டு கொடுக்க போறாங்க. Work with them, get it done, right? So plan பண்ணுங்க, act, work. Again, your upline can handhold பண்ணி அவங்க உங்களோட சேர்ந்து work பண்ணுவாங்க. Where this will happen, act. Work பண்ணும்போது ரிசல்ட் வரலையா, go back and check என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு correct yourself and again do the work and repeat this. உங்களோட ட்ரீம்ஸை பெருசு பண்ணுங்க. Dream big. Belief வந்து dream big பண்றா. ட்ரீம்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னா just a wish, believe பண்ண. எந்த மாதிரி believe பண்ணோம் அப்படின்னா, you have to, all of you would have heard about Steve Harvey, right? அவர் வந்து அவரோட ஸ்டோரி ஒன்று ஷேர் பண்ணுவாரு. just want to share it quickly. அவர் வந்து ஸ்கூல்ல வந்து டீச்சர் கேட்டிருக்காங்க, நீங்க என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து உங்க பேப்பர்ல எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்டையும் சொல்லியிருக்காங்க. எல்லாருமே engineer, doctor, professor, name it, they have written everything. இவர் என்ன எழுதியிருக்காரு, I want to be there in the TV அப்படின்னு சொல்லியிருக்காரு.
I want to be there in the TV ன்னு சொல்லியிருக்காரு. அந்த டீச்சர் கூப்பிட்டு கேட்டிருக்காங்க, what did you write in this paper அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு, I want to be there in the TV அப்படின்னு சொல்லிட்டு. why did you do it? நான் உங்க அம்மாக்கு கால் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லி கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. அம்மா வீட்டுக்கு போனோன்னு கேட்டிருக்காங்க, டீச்சர் என்ன எழுத சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அச்சீவ் பண்ணமோ அதை எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. நீ என்ன எழுதுன? I want to be there in TVன்னு எழுதுனேன். ஏன் அப்படி எழுதுன? நான் அப்பாட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பாட்ட சொல்லியிருக்காங்க. அப்பா வந்து கேட்டிருக்காரு, என்ன சொன்னாங்க டீச்சர், என்ன பண்ணணும்னு கேட்டாங்க. ஓகே, என்ன எழுதுன? I want to be there in the TV. ஓகே, ஏன் அப்படி எழுதுனேன்? பிகாஸ் I want to be there in the TV. நான் அந்த டிவியில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த பேப்பர் எழுதுனே இல்லையா, அந்த பேப்பர் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பார்த்து டெய்லி keep it in the drawer safely till the time you get it to TV. you have to take this and read this every day. நான் அதை பிலீவ் பண்ணேன்னா அதை எடுத்து பார்க்க மாட்டேன். நம்மளோட பிலீஃப் எப்படி இருக்கணும், அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா, right? So till the time you become diamond, just believe that, go ahead and do the work, right? யாருக்கு challenges இருக்குல்ல, people will say no. They are saying no for their dreams, their family, not for your family and your dream. யாரோ அவங்க ஃபேமிலிக்கு நோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு, there are some people they quit and go. Okay, so everybody had challenges. Sachin Tendulkar on the first match la when he entered the stadium, commentators la வந்து சொல்றாங்க, ஒரு சின்ன பையன் 16 வயசு பையன் பாகிஸ்தான் மேட்ச், அவங்க எல்லாரும் பவுலர்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்காங்க, எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால்ல வந்து I think it's Vakar News, அவர் வந்து பவுல் பண்றாரு. இஸ் பவுல் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பால்லே blood வந்து வருது. எல்லாரும் வந்து அனுப்பிச்சுட்டு அடுத்த ஆள் இது பண்ணலாம், சப்ஸ்டியூட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்றாங்க. Sachin said no, I'm going to face it. அங்க ஸ்டார்ட் பண்ணாரு. All of us know, Sachin, god of cricket, right? So what are we for our family? என்ன பண்ண போறோம், right? So are we and the first hitலே லைட்டா காயம் பட்டோனையும், are we going to quit and go or are we going to stay back and show that இந்த பிசினஸ்ல நம்ம சக்சஸ்ஃபுல்லா grow ஆக முடியும்னு சொல்லிட்டு, right? So yeah. So Karthik வந்து ட்ரீம்ஸ் விஷுவலைசேஷன் பத்தி சொன்னாங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் லேடிஸ் ஆர் வெரி பிக் ட்ரீமர்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஐ ஸ்டில் ரிமெம்பர் எவ்ரி ஆம்வேயோட ஃபேஸ் டு ஃபேஸ் முடிச்சோன்னே அந்த ALS ட்ரிப் பத்தி சொன்னோன்னே, அந்த எந்த கண்ட்ரியோ அந்த ALS குவாலிஃபை ஆகணும்னு சொல்லிட்டு we used to take poster, we used to அந்த கோல் வச்சுட்டு வீடு ஃபுல்லா போஸ்டர் ஒட்டிட்டு எவ்ரிடே we used to visualize. Even same thing we did for Antalya and it happened. ஸோ டெஃபினட்டா அந்த 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 அதை பிலீவ் பண்றீங்களா, அதுக்காக வந்து நீங்க விஷுவலைஸ் பண்றீங்களா, அதை வந்து நீங்க ப்ராப்பரா பிளான் பண்றீங்களா, அதை வந்து நம்ம ஆக்ட் பண்றோமா, அதுக்கு தேவையான ஆக்ஷன் பிளான் பண்றோமா, டெஃபினட்டா தட் வில் ஹேப்பன். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரூவன் டெக்னிக்ஸ் தான். இதை நம்ம பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டா we all can succeed. So from this point, this is what I wanted to add. But before passing on to Karthik, I just want to thank few people here. கண்டிப்பா வந்து நாங்க இங்க நிக்கிறோம் அப்படின்னா ஒரு சில பீப்புள் இல்லாம கண்டிப்பா கிடையாது. ஃபர்ஸ்ட் இஸ் கடவுள் எங்களுக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த லைஃப் அண்ட் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலிய கொடுத்ததுக்கு வந்து கண்டிப்பா கடவுளுக்கு நன்றி. அண்ட் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட பேரண்ட்ஸ் 2 பேருமே சரி, டே 1 நாங்க வந்து இந்த பிசினஸ் எடுத்தப்போ இனிஷியலா வந்து நீ என்ன இந்த பிசினஸ் எல்லாம் ஏன் பண்ற, ஜாப் பண்ண அப்படின்னா குட்டி குட்டி நெகட்டிவ் சொன்னாங்க. பட் நாங்க வந்து இந்த பிசினஸ கன்சிஸ்டன்டா பண்ணி நாங்க வந்து இதுல சீரியஸா இருக்கோம்னு தெரிஞ்ச அப்புறம் they were our first cheerleaders. நீங்க நம்ப மாட்டீங்க, எங்களுக்கு கல்யாணம் வந்து திருச்செங்கோட்ல நடந்தது. அதுக்கு மறுநாள், அதாவது ஒரு நாள் விட்டு அதுக்கு அடுத்த நாள் நாங்க சென்னையில ஆம்வே சக்சஸ் செமினார் அட்டென்ட் பண்ணோம். ஜஸ்ட் 1 day கேப்ல. ஓகே, எந்த ஒரு மாமியாரோ இல்ல மாமனாரோ இதை வந்து ஒத்துப்பாங்க இல்லையா? புதுசா மருமக வீட்டுக்கு வந்திருக்கா, ஒரு நாள் ஒரே நாள் தான் வீட்டுல இருக்கா, அடுத்த நாள் வந்து ஆம்வே சக்சஸ் செமினார் போறா அப்படின்னு சொல்லிட்டு. பட் they knew that we were very serious about this business. நாங்க வந்து லைஃப்ல ஏதோ ஒரு இடத்தை நோக்கி போறோம் அப்படிங்கறத 2 பேரண்ட்ஸுமே சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு வார்த்தை கூட சொல்லல. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் they are completely supportive and they are blessed us abundantly. Thank you so much to our parents. அடுத்தது எங்க குட்டி பையன் பிறந்ததுல இருந்து அவனை தூக்கிட்டு நிறைய டிராவல் பண்ணியிருக்கோம். இன்ஃபேக்ட் என்ன சொல்றது, அவருக்கு தேவையான விஷயங்கள்லாம் நிறைய பேக் பண்ணிட்டு ஃபுல் டே வந்து தனியா எங்க கூட வந்து இருந்திருக்காரு. நிறைய விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு எங்களுக்காக. ஸோ டெஃபினட்டா அவருக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் எங்களோட செகண்ட் பேரண்ட்ஸ், எங்களோட அப்ளைன்ஸ் சதீஷ், அகிலா, டானி சார் அண்ட் மேம், எங்களோட மெகா மென்டர்ஸ் 2 பேருக்கும் எவ்வளவு தேங்க் பண்ணாலும் வந்து பத்தாது. எங்க லைஃபே வந்து புரட்டி போட்டிருக்காங்க. நிறைய விஷயம் இவங்களை பார்த்து கத்துக்கிட்டோம், இவங்க கிட்ட பேசி கத்துக்கிட்டோம், இவங்க நடந்து கத்துக்கிட்டோம்.
we are what we are, whatever level we are in this business today, definitely மனசார சொல்றோம். நிறைய எங்களோட மென்டர்ஸ் இல்லாம நாங்க இங்க இல்ல. ரெண்டு கப்பலுமே வந்து அவ்வளோ எங்க லைஃப் இம்பாக்ட் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ சோ மச் சார் அண்ட் மேம் அண்ட் சதீஷ் அண்ட் அகிலா அண்ட் அவர் பியூட்டிஃபுல் டீம் ஆஃப் வாரியர்ஸ். அமேசிங் டீம் வி ஹேவ், யுனைடெட் டீம். நிறைய லீடர்ஸ் நீங்க ஆல்ரெடி இந்த ஃபோரம்ல பாத்துட்டு இருக்கீங்க. as brand new BFIs, BBIs, bronze and silver and gold and platinum. இன்னும் நிறைய நீங்க பார்க்க போறீங்க. budding leaders, young students ல இருந்து, housewives ல இருந்து, you will see single girls, you will see working professionals, even older people. எல்லா கேட்டகரியிலயும் நீங்க வந்து நிறைய people பார்க்க போறீங்க. they are going to inspire a lot of you and we just represent our team. So and also we would like to thank all our crosslines. எங்களோட டீம்ல ஒவ்வொருத்தர்கிட்டயும் அவ்வளோ விஷயம் நாங்க கத்துட்டு இருக்கோம். அவ்வளோ விஷயம் அவங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்கும். நிறைய விஷயம். இட்ஸ் ஆல் அபவுட் லேர்னிங் அண்ட் கெட்டிங் இன்ஸ்பயர்ட். ஸோ கண்டிப்பா பிக் தேங்க்ஸ் டு ஆல் அவர் crossline leaders. And last but not the least, the Amway team. Definitely very big thanks to this Amway team. Raj, Yoga, Gerald sir, Lakshmi ma'am, ஸ்ரீநாத், எல்லா ட்ரெயினர்ஸ் அண்ட் எல்லா ஸ்டாஃப்ஸ்க்கும் பெரிய நன்றி. நிறைய ஆர்டர்ஸ் அண்ட் ஈவன் த பேக் அண்ட் டீம் நான் ஸ்பெசிஃபிக்கா தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஜான், சந்தானம் சார், இந்த மாதிரி நிறைய பேர், ஈவன் த பேக் அண்ட் டீம் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. நிறைய queries கேட்டிருக்கோம் உங்ககிட்ட, நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கோம். டைம் கூட இல்லாம, ஐ மீன் ஆட் டைம்ஸ்ல கூட, பட் ஆல்வேஸ் தேர் ஃபார் த டீம், ஆல்வேஸ் ஹெல்பிங் அஸ், ஆல்வேஸ் சர்விங் அஸ். நிறைய விஷயம் கத்துக்கிட்டோம், நிறைய ப்ராடக்ட் நாலேஜ். ஐ ஸ்டில் வாண்டட் டு ஷேர் அ லாட் அபவுட் ப்ராடக்ட் மேபி இன் த நெக்ஸ்ட் session. So thank you so much. நீங்கெல்லாம் இல்லைன்னா நாங்க இங்க இல்ல. Thanks once again. Over to you. Right. So when we are committed, நாம வந்து கன்சிஸ்டன்டா இருந்தோம் அப்படின்னா எல்லா சப்போர்ட்டும் எல்லா இடத்துல இருந்தும் வரும். ஃபேமிலி ஆகட்டும், Amway டீம் ஆகட்டும், ஆர் டீம், நம்ம அப்ளைன்ஸ் எல்லாருமே வந்து ரெடியா இருப்பாங்க. God will support you. நம்ம 10 ஸ்டெப் எடுத்து வச்சோம்னா ரிமைனிங் 90 ஸ்டெப் வந்து God will take. அந்த 10 ஸ்டெப் வரைக்கும் நம்ம ஸ்டே பண்ணோம். All the best everyone. Thanks for the opportunity. Back to the host. Thank you. Thank you so much.